श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि कल्याणानाम् अविकलनिधिः कापि कारुण्यसीमा नित्यामोदा निगमवचसां मौलिमन्दारमाला सम्पत् दिव्यां मधुविजयिनः सन्निधत्तां सदा मे सैषा देवी सकलभुवनः प्रार्थना कामधेनुः उल्लासपल्लवितपालितसप्तलोकी निर्वाहकोरकितनेम कटाक्षलीलां श्रीरङ्गहर्म्यतलमङ्गलदीपरेखां श्रीरङ्गराजमहिषीं श्रियम् आश्रयामः. ஸ்ரீலக்ஷ்மி அஷ்டோத்திரம்ங்கிற அந்த ஸ்தோத்திர பிரபந்தத்தை அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனம் ஸ்ரீ கருணாகராச்சார் சுவாமி அருளிய நிருக்தி ஸ்லோகங்கள் மூலமாக ஒரு நாமாவையும் ஓரளவுக்கு அர்த்தபூர்வமாக அனுபவித்து வந்துள்ளோம். இன்றைய நாள் 6வது நாள் ஸ்தோத்திர பிரபந்த உபன்யாச கணக்கில். நாளைய நாள் கடைசி நாள். 108 நாமாக்களில் 80 நாமாக்களுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. இன்னும் விஞ்சி இருப்பது 28 நாமாக்கள். இன்னைக்கு 14, நாளைக்கு ஒரு 14. அதுக்கு முன்னாடி நேற்றைய நாமங்கள் என்ன பார்த்தோங்கிறத ஒரு சுருக்கமாக ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டா அடியனுக்கும் சுலபமாக இருக்கும், உங்களுக்கும் சுலபமாக இருக்கும். அதனால் 66வது நாமத்திலேருந்து நேற்று பார்த்தோம். சிவா. சிவாங்கிற நாமம் மங்களங்களுக்கு இருப்பிடமாக இருப்பவள், அதனால் சிவா. அடுத்தது 67வது நாமம் சிவகரி. மங்கள வஸ்துக்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பவள், 67வது நாமம். 68 சதி. சத்துன்னு சொல்லக்கூடிய பரபிரம்மம், உபநிஷத்தால் சொல்லப்பட்டவன், அவனுக்கு உரியவள், அவனுக்கு ஏத்தவள் சதி. அவன் சத்துன இவ சதி அப்படிங்கிற 68வது நாமம் பார்த்தோம். 69 விமலா. ஒரு விதமான மலமும் கலங்கமும் இல்லாதவள் விமலா. அடுத்தது 70வது நாமம் விஸ்வஜனனி. அது கிட்டத்தட்ட லோகமாதாங்கிற நாமத்துக்கு கிட்டத்தட்ட அதே அர்த்தம். தர்மபூத ஞானத்தால் எல்லா சேதனர்களான ஜீவாத்மாவுக்களுக்கு ஞானத்தை கொடுப்பவள். சமஸ்த ஜனனீம் வந்தே சைத்தன்ய ஸ்தன்யதாயினீம். சைத்தன்யம் ஞானம், ஸ்தன்யதாயினீம் பால் கொடுப்பவள், ஞானப்பால் கொடுப்பவள் அப்படின்னு 70வது நாமம். 71வது நாமம் துஷ்டிகி. துஷ்டிகிங்கிற நாமம் பூர்ணமான அந்த துஷ்டி, சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். இது 71வது நாமம். 72வது நாமம் தாரித்ரிய நாசினி. எவள் ஒருவள் தரித்திரத்தை போக்கடிப்பவளோ, த ஒன் ஹூ அனிஹிலேட்ஸ் எனி ஃபார்ம் ஆஃப் பாவர்ட்டி ஆர் டெஸ்டிடியூஷன். இப்போ பாவர்ட்டிங்கிறது நம்ம பொதுவாக பார்க்கறது தனத்தில், தானியத்தில். இதில் தான் நம்ம பொதுவாக பாவர்ட்டி பார்ப்போம். சுவாமி அவருக்கு வேணுங்கிற அளவுக்கு தனம் இல்லை, அது ஒரு விதமான தாரித்யம். இல்லாட்டா 2வது விதம், சுவாமி அவருக்கு வேணுங்கிற அளவுக்கு தானியம் இல்லை, சாப்பாடுக்கு வழி இல்லை. ஆனால் முக்கியமான தாரித்யம் ஞான தாரித்யம். ஞானம் இல்லைன்னு வச்சுங்கோ, அதுவும் ஒரு விதமான தாரித்யம் தானே. அதனால் தாரித்ரிய நாசினின்னா தாரித்யத்தை போக்கக்கூடிய அளவுக்கு தனத்தை கொடுப்பவள், தானியத்தை கொடுப்பவள், ஞானத்தை கொடுப்பவள். அதனால் 3 விதமான தாரித்யத்தையும் போக்குபவள் தாரித்ய நாசினி. 72வது நாமம். அடுத்தது 73வது நாமம் பிரீத்தி புஷ்கரிணி. ஆச்சரியமான தடாகத்தில், குளிர்விக்கக்கூடிய ஜலத்தோடு கூடிய தடாகத்தில் இருக்கும் தாமரைக்கு என்ன சம்பந்தமோ அதுபோல் ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தாயார் 73வது திருநாமம். 74வது திருநாமம் சாந்தா. எப்போவுமே நிம்மதியை விரும்புபவள். யார் அவளை ஆராதிக்கிறாளோ அவளுக்கு நிம்மதியை கொடுப்பவள். அதனால் 74வது திருநாமம் சாந்தா. 75வது நாமம் சுக்லமால்யாம்பரா. அதாவது வெள்ளை நிற மாலை, புஷ்பத்தோடு கூடிய மாலை, வெள்ளை நிறை ஆடையை விரும்புபவள். ஏன்னு கேட்டால் பகவத் பாதாளே எடுக்கிறார். சரசிஜ நயனே சரோஜ ஹஸ்தே தவளதராம் சுக கந்த மால்ய சோபே. விளவிளேன்னு இருக்கக்கூடிய ஆடையை தரிச்சுக்கிறாளேன்னு கேட்டால் வெள்ளைங்கிற நிறம், த கலர் ஒயிட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சத்வகுணம் விச் இண்டிகேட்ஸ் பீஸ் அண்ட் நாட் அன் அயோட்டா ஆஃப் பிளெமிஷ். அதாவது குற்றம் ஏதும் இல்லாத தன்மை தான் விளவிளேர்னு இருக்கும். இப்போ பாலில் கூட வெள்ளையாக இருந்தால் இருக்குது, கொஞ்சம் யாரோ ஏதோ கலந்துட்டான்னு வச்சுங்கோ, ஏதோ கலந்துருக்கா போல இருக்குது அப்படின்னு தெரியறது பாருங்க. ஏன் பால் வெள்ளையாக இருக்குது? அது சத்வகுணத்தை எடுத்து காண்பிக்கிறது. அதனால் தாயாரும் சுக்லமால்யாம்பராயின்னு 75வது திருநாமம். 76 ஸ்ரீ என்கின்ற ஒற்றை எழுத்து.
அதாவது திருமாலைங்கிற தொண்டரடிப்பொடியாழ்வாருடைய பிரபந்தத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணும்போது ஒரு இடத்துல ஆச்சரியமாக காமிக்கிறார். பெருமாளுக்கு அந்த இடத்துல ஒரு பாசுரம் வரும். மூன்றெழுத்து உடைய பேரால் கத்திரபந்துவுமன்னே பராங்கதி கண்டு கொண்டான். 3 எழுத்து உடைய பேரால், 3 எழுத்துன்னு பார்த்தா பெருமாளுக்கு நிறைய நாமங்கள் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல கோவிந்த ஆழ்வார் சாதிக்கிறார். 3 எழுத்து உடைய பேரால், கோவிந்த என்கின்ற பேரால் கத்திரபந்துமன்னே பராங்கதி கண்டு கொண்டான். கத்திரபந்துன்னா க்ஷத்ரபந்துன்னு அர்த்தம். இப்போ பிராமண பந்துன்னா என்ன? பிராமணர்களுக்கு பந்து, அதுதான். இல்லை, பிராமணாளுக்கு யார் எதிரியோ அவளுக்கு அந்த காலத்தில் நல்லா, அதாவது ஒருத்தர்கிட்ட அபச்சாரப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவளுக்கு ரொம்ப அழகாக பேர் கொடுப்பா. பிராமண பந்து. இப்போது ஆற்றுக்கு யாரோ ரொம்ப நாள் கழிச்சு வரா, பரவாயில்லையே தினம் அடிக்கடி வரையலே அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ நாள் வரலேன்னு அர்த்தம். அது மாதிரி பிராமண பந்துன்னு பேர். க்ஷத்ரியாளுக்கு யார் எதிரியோ அவருக்கு க்ஷத்ரபந்துன்னு பேர். அந்த க்ஷத்ரபந்து என்பவனும் பராங்கதி கொண்டு கொண்டான்னா அவனுக்கு பாபப்பிரச்சுரன்னு பெரியவாச்சான் பிள்ளை பேர் கொடுக்குறார். நம் முதலிகளில் நாளூரானை போலே க்ஷத்ரியர் கோஷ்டியில் கத்திரபந்துவாம் அப்படின்னு வியாக்கியானம். அதனால நிறைய பாபங்கள் செய்த பிரச்சுரன், அவனுக்கும் கோவிந்தாங்கிற நாமம் சொல்லி மோட்சத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் வந்துட்டான். தேசிகன் சாதிச்சார், பாபிஷ்டா க்ஷத்ரபந்து புண்டரீகஸ்ச புண்ணியகிருத்து. பாபிஷ்டனான க்ஷத்ரபந்துக்கும் மோட்சம் கிடைச்சுடுத்துனார். அப்போ அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணும்போது பெரியவாச்சான் பிள்ளை எடுக்கிறார். 3 எழுத்து இங்கு இவ்விடத்தில் சாதித்தோம். பகவானை ஓரெழுத்து சொல்லக்கூடிய நாமாவும் உண்டு, சஹஸ்ராட்சரியும் உண்டுன்னுட்டார். அதாவது 1000 எழுத்தோடு கூடிய ஒரு நாமா இருக்கான் பெருமாளுக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதா? இப்போ விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோல விஸ்வம்ங்கிறது ஒரு நாமம், விஷ்ணுங்கிறது ஒரு நாமம், வஷட்காரஹாங்கிறது ஒரு நாமம், பூத பவ்ய பவத் பிரபு அப்படிங்கிறது ஒரு நாமம், வபுஹு ஒரு நாமம், நாரசிம்ஹா ஒரு நாமம், ஸ்ரீமான் ஒரு நாமம், இப்படி 1000 நாமங்கள் இருக்கு. இப்போ ஒவ்வொரு நாமாலையும் எவ்வளவு எழுத்துன்னு இருக்குன்னு பார்த்தேன்னா என்ன, ஒரு சில நாமாக்கள்ல 2 இருக்கும், சில இதில் 3 இருக்கும், விஞ்சி போனால் 10 இருக்கும், 11 இருக்கும். அப்படி இல்லையா? வேதத்தில் சஹஸ்ராட்சரின்னு ஒன்று இருக்கான், 1000 எழுத்தோட ஒரு நாமா. அது என்னன்னு எனக்கு கேட்காதீங்க அப்படின்னு அவர் என்னன்னு சொல்லலை அந்த இடத்துல, அதனால எனக்கு தெரியாது. அப்படி சொன்னாலும் அது சொல்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமே. இப்போ யோசிச்சு பாருங்களேன், 1000 எழுத்தோட ஒரு நாமா இருக்குன்னு சொல்கிறதா இருந்தாலும் இங்கிலீஷில் சொல்லுவா, விச் இஸ் லாங்கஸ்ட் வேர்ட்னா ஃப்ளாக்சினாக்சி ஃபிலிமிலிஃபிகேஷன் ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது. அது 27 அக்ஷரங்களோடு இருக்கான் அப்படின்னு இருக்குது. நீங்கள் போட்டு பாருங்க, டிக்ஷனரியில் போட்டு பார்த்தா பாருங்க, ஏமாத்துறாருன்னு நினைக்காதீங்க. ஃப்ளாக்சினாக்சி ஃபிலிமிலிஃபிகேஷன் ஏதோ ஒன்று இருக்குது. ஏதோ ஒன்று, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் வேர்த்லெஸ்ன்னு அர்த்தம். அது வார்த்தைக்கு அர்த்தம் உபயோகப்படாதுன்னு. அதனால் ஏதாவது ஒன்று உபயோகப்படாதுன்னா நீங்கள் இவ்வளோ எழுத்தி சொல்லலாம். ஆனால் பகவானுடைய சஹஸ்ராட்சரி அப்படி இல்லையே, வசத்தியான நாமம். ஆனால் அவ்வளோ பெரிய நாமா வச்சு என்ன பண்ணுறது? அம்பாள் என்ன கேட்டா? கேன உபாயேன லகுனான்னு கேட்டா, இது ஷார்ட்கட்டுன்னு கேட்டா. அதனால் தாயாருடைய நாமத்துக்கு ஷார்ட்கட்டு ஸ்ரீங்கிற நாமம். பாருங்க, ஒரே ஒரு எழுத்தில் அத்தனையும் அடங்கிடுத்தோம். நல்ல ஸ்ரீயதே ஸ்ரூயதே ஸ்ராவயதி ஸ்ரீநாதி, கேட்பவள் கேட்பிப்பவள், துக்கத்தை போக்குபவள், பாவத்தை போக்குபவள், இப்படின்னு 6 அர்த்தங்களோடு கூடிய ஒற்றை எழுத்து. ஸ்ரீஹி இத்தியேவச்சனாமதே பகவதி ப்ரூமக்கதம் ஸ்துவாம்பயம்னு ஆளவந்தார் சதுஸ்லோகியில கேட்டார். அதனால இந்த 76வது நாமா ஸ்ரீ. அடுத்தது 77வது நாமா பாஸ்கரி. சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியாக இருந்து பாஸ்கரனா இருக்கக்கூடிய பகவான், அவனுக்கு பாஸ்கரி. அவன் ஈஸ்வரன்னா இவ ஈஸ்வரி, அவன் சத்துனா இவ சதி அப்படின்னு பார்த்துக்க போனால் இது 77வது நாமம் பாஸ்கரி. உலகத்துக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய பகவானுக்கு தான் ஒளிக்கற்றைகளாய் இருப்பவள். அடுத்தது 78வது நாமம் பில்வ நிலையா. பில்வ இலையின் இடத்தில் வசிப்பவள். பில்வ இலைனா பில்வ மரம். ஏன்னா மரத்தில் சுவாமி இலை மட்டும் முக்கியம், இப்போ கிளை முக்கியம் கிடையாதுன்னு வச்சுக்கூடாது. மொத்தத்தில் அது வசிக்கிறா. இன்னொன்று, நம்ம சனாதன தர்மத்தில் என்ன பார்க்கணும்? வி ஆல்வேஸ் கனெக்ட் காட் வித் நேச்சர். நன்னா நீங்கள் கவனிக்கணும். இப்போது பெருமாளை சேவிக்கும்போது துளசி அப்படிங்கிறோம். இல்லை நீங்கள் துளசியை பொதுப்படையாக புராணப்படி பார்த்தேன்னா துளசி என்பவள் இருந்தாள், பெருமாளை ஆராதனம் பண்ணாள். கடைசியில் பெருமாளேன்னு அவனுக்கு பத்னியாக இருக்கணும், உன் மார்பில் எப்போவுமே இருக்கணும்னு சொன்னால் பெருமாள் அவருக்கு வரம் கொடுத்தார், நீ எப்போவுமே செடியாகவே இருப்பேன், அதனால என் மார்பிலேயே இருப்பேன்னு சொன்னார். ஒரு அர்த்தம் என்ன தெரியுது? புராணப்படி அவள் பெருமாளுக்கு பத்னியாக இருந்து பிரார்த்தித்து வந்தாள்னு தெரியுது. இன்னொரு பக்கம் பாருங்க, துளசிக்கு என்னெல்லாம் விசேஷத்தன்மைகள் உண்டுன்னு. விசேஷத்தன்மை இன்றைக்கும் நீங்கள் எந்த ஒரு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கும்போது பார்த்தேன்னா
இந்த தேயிலை அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்லுவான் இதில் துளசி கலந்துள்ளது அப்படிம்பா. நமக்கு உடனே சந்தோஷம் வந்துடும். ஏன்னா அது ஆற்றுல வச்சுருக்கோமோ இல்லையோ, டீலியாவது இருக்கட்டும். அது ஒன்று. ரெண்டாவது, அவன் வந்து இந்த சோப்பெல்லாம் காமிக்கிறான் பாருங்க. சோப்பு காமிக்கும் போது அவள் சொல்லுவாள் இதில் துளசியின் நல்ல குணம் கலந்து உள்ளது அப்படிம்பா. இப்போ யாராவது துளசி மாலைகளை கொடுத்துவிட்டா அதை நல்லா டீயில் கொதிக்க விட்டு தலை துளசி பாவம் அங்கே அழுதுண்டே கொதிச்சுட்டு இருப்போம். அது கொதிச்சுட்டு நம்ம ஷார்ட்டு சொல்லுவோம் துளசி க்ரீன் டீ வேறு. இப்போ என்னென்னா அதுலேயே வந்து அது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்டேன்னா டாக்டர் சொல்கிறா அது ரொம்ப நல்லது அப்படின்னுட்டு. அதனால் எல்லாமே நல்லதுங்கிறது தானே துளசியில் இருக்குது. அப்படின்னா நல்லதுங்கிற ஒரு விஷயம் நேச்சரில் இருக்குது. அந்த நல்லதுங்கிற விஷயம் நல்லதை எங்கேருந்து வாங்கிண்டுது? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுறதா? இப்போ ஒரு வஸ்து இருக்குது, அது நல்லதாக இருக்குது. நல்லதுங்கிறது அதுக்கு அட்ஜெக்டிவ், விசேஷனம். அப்படின்னா அது எங்கேருந்தோ வாங்கிட்டு இருக்கணும். பெருமாள் நல்லதுங்கிற ஒரு விஷயத்துக்கு இருப்பிடம். அவங்கிட்டேந்து இந்த துளசி கொஞ்சம் கடன் வாங்கிட்டு இருக்கான், உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்ல ஒரு திவளை எனக்கு கூடேன் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு தான். அப்படி துளசி வாங்கிட்டு இருக்கு, மஞ்சள் வாங்கிட்டு இருக்கு. அதனால தான் மஞ்சளுக்கு நேத்தே பேர் பார்த்தோம், ஹரித்ரான்னு பேர், ஹரி இருக்கக்கூடிய இடம். அதனால பெருமாளுக்கு சம்பந்தமான வஸ்துக்கள்லாம் நல்லதா இருக்கு. அதனால இந்த இடத்துல பார்த்தேன்னா பில்வ நிலையா, பில்வ இலைகளுக்கும் எவ்வளோ விதமான மருத்துவத்தன்மையெல்லாம் இருக்குன்னு சொல்றா. அதெல்லாம் நம்ம எங்கேயோ இப்போ மரத்தை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்கோங்க, பில்வ இலைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்துட்டேன்னா சந்தோஷப்படலாம். அதனால் இந்த 78வது நாமம் பில்வ நிலையா. அடுத்தது 79வது நாமம் வராரோஹா. எவள் ஒருவள் இன்னொருவனை சேதனனை உயர்ந்த இடத்துக்கு ஏற்றி விடுவளவளோ. The one who can put the chetana, the sentient soul, to an elevated position, elevated place. அவளுக்கு வராரோஹான்னு பேர். 80வது திருநாமம் நேற்றைய தினத்தின் கடைசி திருநாமம் யசஸ்வினி. பெருமாள் யசஸ்ஸே வடிவெடுத்தவர். He is an embodiment of fame. பெருமாள். அதனால தான் பாரதத்திலேருந்து சொல்லும்போது எங்கள் ஆச்சாரியன் தெரிவிச்சிருக்கார், தஸ்ய நாம மஹத் யசஹா. பெருமாளை பார்த்து அர்ஜுனன் சொல்கிறான், கிருஷ்ணா உனக்கு பேர் என்ன தெரியுமோ? பெருமை, ஃபேம், அதுதான் உன் பேர், யசஹா. அப்போ பெருமாள் கேட்டார், அர்ஜுனா எனக்கு யசஹான்னு பேர், பக்கத்தில் இருக்க ருக்மிணியை பார்த்து என்ன சொல்லுவேன்? யசஹாக்கு சொந்தக்காரி, யசஸ்வினி, த ஓனர் ஆஃப் ஃபேம். அதனால் யசஸ்வினிங்கிற 80வது நாமா வரைக்கும் பார்த்தோம். இன்றைய தினத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டிய நாமா 81வது திருநாமா வசுந்தரா. இந்த வசுந்தராக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஆச்சரியமாக ஒரு கதை சொல்லியிருக்கார். இது புராணத்தில் இருக்கக்கூடிய கதை. லங்கா பிரதேசம்னு இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட இப்போ ஒரு தீவு. அந்த லங்கா பிரதேசம்ங்கிறது ஒரு காலத்தில் ராவணன் ஆட்சியில் இருந்தது. அதுதான் நம்ம ராமாயணத்தில் படிக்கிறோம். ஆனால் ராவணன் நல்ல ராஜாவாக இருந்து ஆண்டாலும் அவன் மொத்தத்தில் இந்த ஊரை கட்டலை. அது யார் கட்டி வச்சிருந்தா? குபேரன் கட்டி வச்சிருந்தான். குபேரனும் ராவணனும் அண்ணா தம்பி, அது உங்களுக்கு தெரியும். ஒரே அப்பா வெவ்வேறு மாதா, அவ்வளவுதான். அதனால் இந்த குபேரன் ஸ்வர்ணபுரியாக கட்டி வச்சிருந்தான் லங்காவை. ஸ்வர்ணபுரியாக கட்டி வைக்கும்போது அதை ஒரு நாள் குபேரன் கிட்ட போய் சுக்ராச்சாரியார் பிரார்த்தனை பண்ணார், ஏ லங்காதிபதியே, நீ எனக்கு கொஞ்சம் தனத்தை கொடு, எனக்கு கொஞ்சம் தேவை அப்படின்னார். அந்த குபேரன் கொடுப்பானா? ஆனாலம்பட்ட பெருமாளே அவதாரம் பண்ணும்போது ஸ்ரீனிவாச பெருமாளாக வரும்போது எழுத்துப்பட வாங்கி தான் கொடுத்தார். என்னாச்சு, அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணும்போது கன்யாசுல்கம்னு கொடுக்கணும். ஆண் வீட்டுக்காரா பெண் வீட்டுக்காராளுக்கு தனம் கொடுக்கணும். கேட்டால் நன்னா இருக்குல்ல? அப்படி இருந்தால் நன்னா இருக்கும். அதனால் ஆண் வீட்டுக்காரா பெண் வீட்டுக்காராளுக்கு தனம் கொடுக்கணும். என்ன கேட்டால் அதுவும் வேணாம் இதுவும் வேண்டாம், ஒழுங்காக கல்யாணம் பண்ணிட்டா போகிறோம். இது என்ன எடுத்து இப்பெல்லாம் என்னவோ நம்ம தட்சிண பாரதத்தில் அவ்வளவு வரதட்சிணைங்கிற கஷ்டம் இப்போ இல்லை. ஆனால் ஒரு விதத்தில் என்ன ஒரு கஷ்டம்னா, பெண்ணு வீட்டுக்காராலே கல்யாணத்துக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அது தப்பு தானே? நன்னா ஹிருதயத்தை தொட்டு சொல்லுங்க, ஏன் பெண்ணு வீட்டுக்காரா மட்டும் செலவு பண்ணணும்? பெண்ணை பெத்துட்டாங்கிறது என்ன ஒரு பெரிய தப்பா? அதுதானே சரி. ஆண் வீட்டுக்காரா செலவு பண்ணால் தேவையில்லை. ஒரு விதத்தில் பார்த்தா 2 பேரும் சரி பாதி வச்சுனுட்டா அதுதான் உத்தமம். அது இனிமேல் போக போக வரணும். அது எப்போ வரும்? பிள்ளைகளுக்கும் அந்த மனப்பான்மை வரணும். அது வெளிநாடெல்லாம் போய் படிச்சுட்டு அங்கே என்ஜிஓவில் வேலை பண்ணுறேன், அங்கெல்லாம் வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது பெண் வீட்டுக்காரால் செலவு பண்ண வச்சுருது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவா இளைஞர்கள் ஒரு விதமாக ஒப்பந்தத்துக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. இஃப் போத் the prospect girl and the boy, the bride and the groom come to a consensus, ஆமாம் ஒன்றும் அப்பா அம்மாவே செலவு பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகும்போது 24, 25, 26, 27 அப்படி போயின்னு இருக்கு.
அப்படி இருக்கிறதுனால இவ்வளவு நாள் சம்பாதிச்சு வச்ச தனத்தை வச்சே பண்ணலாம். இல்லாட்ட சரி அப்பா அம்மா தான் பண்ணணும்னு வச்சுன்னா 2 தரப்பாரும் பண்ணலாமே, அது ஏன் ஒரே தரப்பினர் ஏற்றுக்கணும்? இது அடியேனுடைய அபிப்பிராயம் தான், நீங்கள் ஒன்றும் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுங்கோ, போக 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 சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிண்டு வரும். இதுக்கு காரணம் தாய்மார்கள் பக்கம்தான் நான். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. பல இடத்துல தாய்மார்களே காரணமாயிடுறான். அவளே சொல்கிறா ஏன் பெண்ணு வீட்டுக்காரா செலவு பண்ணக்கூடாதுங்கிறா. அதுதான் தப்பு. 2 தரப்பினரும் செலவு பண்ணணும். அந்த பெண்ணு வீட்டுக்காராளுக்கு வரவர் மகாவிஷ்ணு, பிள்ளை வீட்டுக்காராளுக்கு வரவோ மகாலட்சுமி. அதனால 2 பேரும் அந்த பாவனையில் கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்கிறோம், வரனை விஷ்ணுவா பாவிச்சுட்டு தானே அந்த பெண்ணினுடைய அப்பா அவருக்கு காலெல்லாம் அலம்புறாரு. இவருடைய ஸ்வரூபம்லாம் தெரிஞ்சுதான் இவர் கால் அலம்புற மாதிரியா இருக்குது. அதனால் ஒரு நாள் விஷ்ணுவா பாவிக்கிறார் அப்படின்னா விஷ்ணுவும் சரிபாதி செலவு ஏற்றுக்க வேண்டாமா? அடியனுடைய அபிப்பிராயம் தான் நான் சொல்கிறேன். என்ன எடுத்துன்னா உபன்யாசத்தை ஏதாவது சொன்னால் பல பேர் சண்டை போட ஆரம்பிச்சுடுவாங்க. நீங்கள் எப்படி இதை சொன்னேள் அத்தை சொன்னேள், நான் எதுவும் சொல்லலை. பெண்ணு வீட்டுக்காராலே செலவு பண்ணணும்னு வச்சுட்டேன்னா பண்ண வச்சுருங்கோ, அதனால் ஒரு தப்பும் இல்லை. நடக்கிறது அப்படியே நடக்கட்டும். கொஞ்சம் மாற்றலாமே அப்படின்னு ஒரு சின்ன நப்பாசை, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அது மாறி எடுத்தோன்னா அப்போ நமக்கு குபேரன் பெருமாள் கஷ்டம் தெரியும். பெருமாள் என்ன பண்ணார், பாவம் அவருக்கு ஏதோ தனம் கிடைக்கணும்னு நினைச்சார். கல்யாணம் பண்ணுறதுக்கு அபிநயத்துக்காக தானே வந்தார். அவதாரம்னு வரும்போது மனுஷனாக தானே நடிக்கணும், தனம் இல்லை. ஏன்னா அவரை வளர்த்து விட்ட தாயார் யார், வக்குளமாலிகான்னு பேர். இன்றைக்கும் நீங்கள் திருப்பதிக்கு போனேன்னா பெருமாளை சேவிச்சுட்டு வெளில வரும்போது மெதுவாக தாடப்பள்ளி மடப்பள்ளி பக்கம் போய் பார்த்தேன்னா ஆச்சரியமாக வக்குளமாலிகா சந்நிதி அங்கே உண்டு. அதை பல பேர் விட்டுருவா. பெருமாளை வளர்த்த தாயார், யசோதாவின் மறுஸ்வரூபம்னு சொல்லுவா. அதனால தான் அன்னமாச்சாரியர் என்ன பண்ணார், தன்னை வக்குளமாலிகையா நினைச்சுண்டு பெருமாளை கிருஷ்ணரா நினைச்சுண்டு ஒரு கீர்த்தனையும் பாடினார். கடிதடிக மேகலா ಖಚಿತಮಣಿ ಕಂಟಿಕ ಪಟಲ ನಿನದೇನ ವಿರಾಜಮಾನಂ ಕುಟಿಲ ಪರ ಘಟಿತ ಸಂಕುಲ ಸಿಂಚಿದೇ ನಟಂ ಚಡುಲ ನಟನ ಸಮುಜ್ವಲ ವಿಲಾಸಂ ಭಾವಯಾಮಿ கோபாலவாலம் மன சேவிதம் தத்பதம் சிந்தையேயம் பாடினார். அந்த இடத்துல அன்னமாச்சாரியார் எதுக்கு சொல்ல வந்தேன், அப்பேற்பட்ட பெருமாள் பத்மாவதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி தனம் கேட்கும்போது அம்மா கிட்ட இல்லை. இவர் மகாலட்சுமி கோச்சுன்னு போயிட்டா கரவீரபுரமான கோல்ஹாப்பூருக்கு. அப்போது குபேரனை கூப்பிட்றார். குபேரனை கூப்பிட்டு சொல்கிறார், கொஞ்சம் எனக்கு தனம் கொடுன்னு. கொடுக்க மாட்டேங்கிறான். நீரோ இப்போ பிராட்டியை வேட்ட பிரிஞ்சு வேற இருக்கீர், திருப்பி தனம் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே என்பிஎஸ் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துங்கிறா, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். அதனால் உமக்கு வேற கொடுத்து நீர் மாட்டுக்கு எங்கேயாவது யூகே கீக்கேன்னு ஓடி போய் நான் என்ன பண்ணுவேன், அதனால் முடியாதுன்னு விட்டார். அப்போ கொடுக்கும்போது இவர் என்ன சொன்னார், எனக்கு சிக்னேச்சர் யாராவது ஒருத்தர் விட்னஸ் போடணும் இல்லையா, கொலாட்ரல், நான் பேக்கப் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிவபெருமானை கூப்பிட்டார். சிவபெருமான் நான் போட்டு விட்றேனே விட்டார். குபேரன் சொன்னார், சுவாமி உம்மக்கிட்ட என்ன சொத்து இருக்குது, நீ என்னவோ புதுசாக வந்துட்டீர் கையெழுத்து போடுறதுக்கு, நீரே ஒரு மலையில் இருக்கீர், அம்பாள் என்ன கேட்டாலும் வாங்கி தராப்பிலேயே இல்லை. அடுத்தது பிரம்மா வந்தார், நீர் வேதத்தை கொடுத்தாலே தொலைச்சுட்டு நிற்கிறீர், நீர் என்ன உட்காந்து இதெல்லாம் கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகைம்பா கடனில், அதனால் உம்மக்கிட்ட ஏதாவது கேட்டால் பகைச்சுன்னுட்டா என்ன பண்ணுறது. 2 பேரும் கன்சோல் பண்ணி அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி கையெழுத்து போட்டு பெருமாள் இன்றைக்கும் கடன் கட்டின்னு இருக்கார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சுக்ராச்சாரியார் போய் கேட்டாராம் குபேரனை கடன். அப்போது குபேரன் சொல்லிட்டான் என்னால் முடியாதுன்னு. அப்போ குபேரன் என்ன பண்ணிவிட்டான், அவள் அப்பா அம்மாவை பார்க்கணும், இஷ்டவசை பார்க்கணும்னு கிளம்பிட்டார். கிளம்பும்போது சுக்ராச்சாரியர் பார்த்தார், இவனுக்கு நன்றாக பாடம் கொடுத்து கற்றுக் கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்காக அவரே குபேரனை உருமாறிட்டார். இந்த உருமாறும்போது என்ன எடுத்து அந்த உருமாறி வரும்போது துவாரபாலகால்லாம் பார்த்து குபேரன்னு விட்டுட்டார். உங்களுக்கு கிருஷ்ணாவதாரத்தில் வத்சாபகரணம் வரும்போது பெருமாள் பிரம்மாவா மாறி மேலே போனார், பெருமாளே கண்ணுக்குட்டியாக மாறினார்லாம் பாகவதத்தில் வரும். இந்த சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் நான் உபன்யாசம் பண்ணுவேன். அதாவது வெளிநாடுக்கெல்லாம் போயிட்டா இந்த சின்ன ஸ்கூல் கோயிங் கிட்ஸுக்கெல்லாம் கிளாஸ். அப்போது ஒரு இடத்துல இந்த கதையை சொல்லிட்டு இருந்தேன். சுக்ராச்சாரியார் குபேரனா மாறி போயிட்டார். அப்போ அது மறுத்துடுத்து, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ட்ரெஸ் பண்ணால் கூட சுக்ராச்சாரியர் எப்படி குபேரன் மாதிரி தெரிவர், மாஸ்கெல்லாம் கூட போட்டுக்க முடியாது, அவள் ஊரில் ஏதாவது ஜாமர்லாம் வச்சுருக்க மாட்டாளான்னு.
அப்போ நான் கேட்டேன், நீ ஹாரி பாட்டர் படிப்பியா அப்படின்னு கேட்டேன். ஓ எஸ், ஐ லவ் ஹாரி பாட்டர். ஹாரி பாட்டரில் மட்டும் ஒருத்தருடைய முடியை எடுத்து பாலி ஜூஸ் போர்ஷனில் போட்டு அவர் மாதிரி ஆக்கிறது இல்லையான்னு கேட்டேன். கரெக்டா? படித்த வாழ்க்கைலாம் தெரியும். ஏன் சுவாமி அதில் நம்புற இதில் மட்டும், அது ஹாரி பாட்டரை நம்புற, ஹரி த பாட்டரை நம்ப மாட்டியா? சாஸ்திரம் பெருமாள் ஹரிங்கிறது குலாயங்கிறது, பானை பண்ணுறவருங்கிறது. ஏன்னா பானைக்கு உங்களுக்கு மணல் தேவை, சக்கரம் தேவை, பண்ணுறவர் தேவை, சககாரி காரணம், நிமித்த காரணம், இதெல்லாம் பானையை வச்சுட்டு தான் லோக சிருஷ்டியே சொல்கிறது வேதாந்தம். அப்படின்னா பெருமாள் தான் பாட்டர், அவர் தானே ஹரி. ஹரி த பாட்டர்னு வச்சுக்கலாமா? ஹாரி பாட்டர் சொன்னால் நம்புறேன், ஹரி த பாட்டர் சொன்னால் நம்ப மாட்டேன்னு நம்ப ஆரம்பிச்சுடுத்து. அதாவது அவள் வழியிலேயே போய் அவளை பிடிச்சுட்டோன்னா புரிஞ்சுப்பா. நம்ம தனியாக சொன்னால் தான் சுக்கராச்சாரியனா மறுக்கிறா. சுக்கராச்சாரியர் குபேரன் வேஷத்தில் போயிட்டார். போனது அங்கே பிரச்சனையே இல்லை. போன உடனே என்ன பண்ணார், குபேரன் வரத்துக்குள்ளே ட்ரெஷரி எல்லாம் ஓப்பன் பண்ணினார். எல்லா அந்தணர்களுக்கும் யாகம் பண்ணுறவாளுக்கெல்லாம் ஒரு மூட்டை கொடுனா. மந்திரிகள்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டா, இது குபேரனா மாறிகிரி போயிட்டாரா என்னாச்சுன்னு தெரியல. அதுக்குள்ளே நிஜம் குபேரன் வந்து பார்த்தா தான் தெரியுது, ஐயோ இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே நேர பரமசிவனார்கிட்ட கம்ப்ளைண்ட்க்கு கூட்டுன்னு போனதா புராணம். அப்போ பரமசிவனார் கூட்டார், சுக்கராச்சாரியா நீ பெரிய குருவாக இருக்க, இந்த மாதிரி பண்ணலாமா? இல்லை இவன் இப்படி கொடுக்க மாட்டேன்னுட்டான். அப்போது குபேரன் சொல்லிட்டான், ஆல் தட் இஸ் நாட் ரிக்வயர்ட் சுவாமி. இப்போ பை வாட் ஹஸ் ஹேப்பன் என்ன இவர் தனம் கொடுத்தாரோ அது திருப்பி எங்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. சுக்கராச்சாரிய சொன்னார், அது இல்லாதபடி தானே உங்ககிட்ட வந்து கேட்டேன், இங்கே நான் இதுக்கெல்லாம் போவேன், முடியாதுன்னு சொன்ன உடனே அப்போ என்ன பண்ணார், நேராக அப்படியே விழுங்கிட்டாராம். அதாவது பரமசிவனார் என்ன பண்ணார் அப்படின்னார், அப்படியே விழுங்கிட்டார். யாரை விழுங்கினார்? சுக்கராச்சாரியரை விழுங்கிட்டார். இப்போ சுக்கராச்சாரியார் வயத்தில் போய் பிரார்த்தனை பண்ணுறார், அம்மா மகாலட்சுமி என்னை ரக்ஷி வசுந்தரான்னு பிரார்த்தனை பண்ணுறார். அப்போ தான் பக்கத்தில் இருக்க அம்பாள் சொன்னாலாம், பாரு சிவபெருமானே குபேரன் கிட்ட கேட்டால் நேராக போகாது, ஆனால் குபேரனுக்கு கிடைச்ச தனம் நேர மகாலட்சுமி கிட்டேன்னு தான் வந்திருக்கு. மகாலட்சுமி ஒன்று நேர அனுகிரகம் பண்ணுவோ, இல்லாட்டா யார் மூலமாவது அனுகிரகம் பண்ணுவோ. இங்கே இருக்கக்கூடிய இவர் மூலமாக அனுகிரகம் பண்ண முடியல, அதனால சுக்கராச்சாரியாரை விட்டு அனுகிரகம் பண்ண சொல்லியிருக்கா. அதனால் வசுந்தராங்கிற மகாலட்சுமிக்காக சுக்கராச்சாரியாரை மன்னிச்சுடு. அதனால் வசுந்தரான்னு சொன்னால் எவள் ஒருவள் எல்லா விதமான தனத்துக்கும் சொந்தக்காரியாக இருந்து பல தரப்பின் மூலமாக தனத்தை கொடுக்க வைக்கிறாளோ வசுந்தரான்னு பேர். இந்த கதையை ஞாபகம் வச்சுங்க. வசு தனம் ஏதது தாத்தும் நிஜபக்த ஜனேஷு யா ததாதீஹ தஸ்மான் நாம்னா லக்ஷ்மீஹி புரோக்தா பக்தைர் வசுந்தரேதி யம். வசுந்தராயை நமஹ. சொன்னால் தப்பாக எடுத்துக்கப்படாது. சம்ஸ்கிருதத்தில் என்னென்னா அந்த தல வித்தியாசம் உண்டு. கொஞ்சம் வேர்த்து சொன்னால் நல்லாயிருக்கும் சம்ஸ்கிருதம். அதனால் அவிகாராய சுத்தாயன்னு சொன்னால் அது சம்ஸ்கிருதமாக இருக்காது. வசுந்தராயை நமஹ, வசுந்தராயை நமஹ. அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருநாமம் உதாராங்கா அப்படின்னு பேர். இந்த உதாராங்காக்கு என்ன கதை சொல்ல அப்படின்னு கேட்டால், பத்மாவதி ஆகாஷராஜனுக்கு பெண்ணாக அவதரித்தாள். இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆகாஷராஜனும் ஜனகன் சீதையை வளர்த்தது போல் பத்மாவதியை வளர்த்து வந்தார். அதே சமயத்தில் தான் சேஷாச்சல பர்வதம்ங்கிறது இன்றைய திருப்பதி மலை. அந்த மலையில் ஒரே ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு போகிறதுக்கே எல்லாரும் கஷ்டப்படுவாளாம். ஆதிவராக க்ஷேத்திரம்னு பேர். இங்கே சேவிச்சிருக்கலாம் தெரியல, அந்த கோனேரி புஷ்கரிணி கிட்ட வராக பெருமாளுடைய சன்னதி இருக்கும். எப்படி திருவிடந்தையில் இருக்கார் அந்த மாதிரி சின்ன உருவில் இருப்பார். அதுதான் பிராச்சீனமான பெருமாள். வகுளமாலிகா போய் சேவிச்சுட்டு வருவோம். அதுவும் அந்த காலத்தில் திருப்பதிக்கு யாராவது போகிறேன்னு சொன்னால் போறியான்னு கேட்பாளாம். ஏன்னா அங்கேருந்து வைகுண்டம் கிட்டக்கேன்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஊருக்கு போயிட்டால் திரும்பியே வர முடியாதான், அவ்வளவு கடினமாக இருக்குமாம் திருப்பதி. விஷச்செடிகள்னால் கொத்து கோத்து 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 இருக்குமா, நடுவில் போகணுமா. அதனால தான் திருப்பாவையில் ஒரு கட்டம் வரும். நீங்கள்லாம் திருப்பாவை மனப்பாட்டமாக தெரிஞ்சவா, அதனால் உங்களுக்கு சொல்லணுங்கிறது இல்லை. போவான் போகின்றாரை போகாமல் காத்து. இது என்ன சுவாமி? என்னென்னா ஆண்டாள் ஒரு பெண்ணை எழுப்பணும்னு நினைக்கிறா. எழுந்துக்கோ பெண்ணே அப்படிங்கிறா. உள்ளே இருக்கிற பெண் எழுந்துக்க மாட்டேங்கிறா. மறுபடியும் எழுப்புறா. அப்போ உள்ளே இருக்கிற பெண் கேட்குறா, என்னடி நீ எழுப்பினா நான் எழுந்துக்கணுமா? ஆண்டாள் சொல்கிறா, நான் எழுப்பினா நீ எழுந்துக்கணுங்கிறது இல்லை, ஆனால் நான் ஒத்தி வரலை, பல பேரோடு வந்திருக்கேன். ஆனால் இவாளுக்கெல்லாம் என்ன பெருமை தெரியுமோ, போவான் போகின்றாரை போகாமல் காத்து. போகணுங்கிறதுக்காக போகிறவாளை போகாமல் தவிர்த்து கூட்டுன்னு வந்திருக்கேங்கிறா. இப்படிலாம் யாராவது சொல்வாளா? போகணுங்கிறதுக்காக போகிறவா. இது என்ன சுவாமி போகணுங்கிறதுக்காக போகிறவான்னா,
the destination, the journey to the destination is more enjoyable than the destination in itself. புரியுறதா? இப்போ இங்கேருந்து திருப்பதி போகிறோன்னு வச்சுக்கோங்க, திருப்பதி தான் டெஸ்டினேஷன். அங்கே போய் பெருமாளை சேவிச்சா ஒரு சுகம் இருக்கும். ஆனால் இங்கேருந்து போக போகிறோம், கிளம்பிகிட்டே இருக்கோம், போக ஆரம்பிச்சாச்சு, போயின்னு இருக்கோம், மலை ஏறியாச்சு, போயின்னு இருக்கோம், இப்போ க்யூவில் நிற்கிறோம், பெருமாளை சேவிக்க போகிறோம், எப்படி இருக்க போகிறாரோ, இன்றைக்கி வைரமா அதுவா இதுவா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெருமாளை சேவிக்கிற வரைக்கும் ஒரு பிரயாணம் இருக்குது பாருங்க, அது பெருமாளை சேவிக்கிறத விட நன்னா இருக்குமா. அதுக்கு தமிழில் போவான் போகின்றாரைன்னு பேர். அந்த இடத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் திருப்பாவைக்கு. அப்போ சொல்லும்போது போவான் போகின்றாரை என்னில் திருமலை யாத்திரையை போலேன்னு அந்த இடத்துல எடுக்கிறார். என்ன ஆச்சரியம் பாருங்க. அப்பேற்பட்ட திருமலையில் பெருமாளை அங்கேயே இருக்கா வகுளமாலிகாவும் ஸ்ரீனிவாசனும், கீழே ஆகாசராஜனுக்கு பெண்ணு பத்மாவதி தோழிகளோட விளையாடின்னு இருக்கா. அப்போ அங்கேருந்து பெருமாள் வேட்டைக்கு கிளம்பணுங்கிறதுக்காக வந்தார். பல பேர் கேட்பா, பெருமாளே எதுக்கு வேட்டையெல்லாம் பண்ணணும்னு. அந்த காலத்தில் லீகலாக வச்சுட்டா போல இருக்கு, பாவம் சும்மா வந்தார், ரொம்ப இதெல்லாம் உட்காந்து விசாரமே பண்ணக்கூடாது, வந்துவிட்டார். வர வழியில் என்னாச்சு, ஒரு யானையானது வந்தது, அந்தப்புரத்தின் வாட்டிக்கைக்குள்ளே நுழைஞ்சுது, கார்டனில் நுழைஞ்சுருந்த பெண்கள்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டா. எப்பேற்பட்டவாளுக்கும் பார்த்தா ஆச்சரியமான அந்த யானையை பார்த்தா ஒரு பயம் தானே இருக்கும். ஏதோ கோவிலுக்கெல்லாம் போனால் அதை கட்டுப்பட்டு யாரோ வச்சிருக்கா, அதனால நம்ம தைரியமாக போய் 1 ரூபா கொடுத்து 2, இப்போல்லாம் யானை கூட 1 ரூபா வாங்க மாட்டேங்கிறது. அதனால் வேற அது யானைக்கே இப்போல்லாம் கரன்சி வேல்யூ தெரிஞ்சு போயிடுது. அதனால் யானைக்கு கொடுத்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். ஆனால் ஆனைனா யாராக இருந்தாலும் பயப்படுவா பாருங்க. அது ஒரு அடி போட்டு தானே தாங்க முடியுமா? பாரதியாராலேயே தாங்க முடியல, நம்மளால் எந்த மூலை. அதனால் அந்த யானை வந்தவுடனே இந்த பெண்கள்லாம் கல்லோலப்படுறா. அப்போ பெருமாள் வந்தார். பத்மாவதி பயத்தில் பின்னாடி பார்த்துட்டே ஓடி வந்து இவர் மேலே இடிக்கிறா. இது ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்கும் பார்க்கும்போது. அப்படியே இவர் பிடிச்சுட்டார். என்ன பார்வை உந்தன் பார்வைன்னு வந்தவுடனே இவர் திரும்பி போயிட்டா, அவரும் திரும்பி போயிட்டார். அவரை நினச்சின்னு இருக்கார், அவள் நினச்சின்னு இருக்கா. ஆச்சு. அப்போ தான் பெருமாள் என்ன பண்ணார், அழகான ஒரு கட்டுவிச்சியாக வந்தார். கட்டுவிச்சின்னா தெரியுமோ, இந்த குறி பார்க்குறவா. நீங்கள் இந்த கிராமத்துக்கெலாம் போனீங்கன்னா கையை காமி என் சுவாமி கையை காமிக்கிற மாதிரியா இருக்குது இந்த கை, அதனால் எனக்கெல்லாம் பார்க்காத ஒசந்தவாளுக்கு பார்த்தா தேவையில்லைன்னு நான் சொல்லிவிடுவேன். அதனால் பெருமாள் என்ன பண்ணார், கட்டுவிச்சியாக வந்தார். கட்டுவிச்சியாக வந்தவுடனே ராணியை பார்த்து சொன்னார், உங்களுக்கு ஏதோ கஷ்டம் இருக்கு இல்லையா அப்படின்னார். இது யாரை கேட்டாலும் ஆமான்னு தான் சொல்லுவா. இது பொதுப்படையான கேள்வி. இப்போது ஜாதகம் பார்க்க வரேள், உங்களுக்கு கஷ்டம் இல்லையா? ஆமாம்பா. கஷ்டம் இல்லைன்னா எதுக்கு சுவாமி, நான் சும்மாவா பொழுது போல சுவாமி ஜாதகம் பார்க்கணுங்கிறதுக்காக யாராவது வருவாளோ? போவான் போகின்றாரை என்பதற்காக ஜாதகம் பார்க்க வந்தேன்னு யாராவது சொல்வாளோ? சொல்ல மாட்டா. அதனால் கட்டம் இருக்குன்னு சொன்னோடனே ராணி சொன்னா, ஆமாம் என் பொண்ணுக்கு ஒரே 4 நாளாக ஜுரமாக பிடிச்சிருக்கு, யானை வந்ததுலேருந்து இப்படி ஆயிடுத்துன்னார். இங்கே வந்திருக்கிறவருக்கு தெரியும், அது யானை அல்ல, வல் ஆனை, கொன்று ஆனை, மாற்று ஆனை, மாற்றானை மாற்றழிக்க வல்ல ஆனை மாயனை அப்படிங்கிற அந்த 5 யானையை கட்டிக்காத்த பெருமாள் என்கின்ற யானையால் பீடிக்கப்பட்டுள்ளாள்னு தெரியும். அப்போ வந்த அந்த ஜோசியம் பார்க்குற பெண்ணுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமா? அந்த காலத்தில் பார்ட்டர் சிஸ்டம் தானே. யூ ஹாவ் டு கிவ் சம்திங் இன் ஆப்ஜெக்ட். தனம் கொடுத்து நமக்கு வழக்கம் இல்லையே. அது இப்போ தான் ஒரு கொஞ்சம் வருஷங்களாக நமக்கு இவ்வளோ ஒரு 150-200 வருஷங்களாக நிறைய இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது. அதனால தான் பல பேர் சொல்கிறா கரப்ஷன் நிறைய நடக்கிறதுங்கிறா. யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்கள் ஆற்றுல ஒரு எவ்வளோ மூட்டை அரிசி பதிக்க வைக்க முடியும்? ஒரு 10-20க்கு மேலே வீட்டில் இடம் இல்லை. இதே நீங்கள் தனத்தை எவ்வளோ வேணாலும் சேர்த்து வைக்கலாம், எப்படி வேணாலும் சேர்த்து வைக்கலாம் பாருங்க. அதனால தான் என்ன சொல்கிறா, இனிமேல் போக போக கரப்ஷனை எடுக்கணும்னா கேஷ்லெஸ் பாப்புலேஷனாக மாறணும். அதனால் நமக்கு எல்லாம் கார்டை காமிச்சு, இல்லாட்டா இப்படி ஒரு ஃபோனை காமிச்சு, கார்டை காமிச்சு இப்படி தேய்ச்சி பண்ணால், இப்போ நீங்கள் வெளிநாடெல்லாம் பார்த்தேன்னா அவள் தனமே இருக்க மாட்டேன், யார் கையிலையும் தனமே இருக்காது. ஸோ $10 கொடுங்கன்னா இருங்கோ தேய்ச்சுட்டு தரேன்பா ஒரு $10 இல்லையா? ஏன்னா அவள் அப்படி வச்சுட்டு இருக்கா. அந்த காலத்தில் என்ன பண்ணாலாம் இந்த ராணி, இந்த கட்டுவிச்சிக்கு தனம் போட்டாள். எப்படி தனம் பண்ணணும்? தானியமாக போட்டாள். அந்த தானியமாக போட்டவள் நன்றின்னு சொல்லி வாங்கிண்டா. இப்போ அந்த பத்மாவதியின் கையை வாங்கிட்டு இவளுக்கு என்னதான் ஆயிருக்குன்னு பார்க்குறா, ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறா. எப்போவுமே மெடிசனில் சொல்லுவா, டயக்னோஸ்டிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டயக்னஸ் பண்ணணும் என்னன்னு. முதல்ல கொடுக்கும்போதே மாத்திரையில் ஆரம்பிக்கூடாது, என்னன்னு தெரிஞ்சாதானே மாத்திரை கொடுக்க முடியும். அப்போது தேவி எல்லாம் நினச்சின்னு சொல்கிறா, இவளுக்கு ஒரு பெரிய ஜுரம் பிடிச்சிருக்கு. ராணி பயந்துட்டா, என் பொண்ணுக்கு ஜுரமாக பிடிச்சிருக்கு. ஆமாம்மா ஜுரம் பிடிச்சிருக்கு. யார் அது ஜுரத்துக்கு காரணம் தெரியுமோ? இவன் நினச்சா ஏதோ எஸ்டரிஷா கோலை இந்த மாதிரி பாக்டீரியா பேர்லாம் ஏதாவது சொல்லுவளோன்னு. இல்லை, யார் பிடிச்சிருக்காளோ அவருக்கு 1000 நாமம் இருக்குது. அவர் தான் இவளை பிடிச்சி இந்த ஜுரமெல்லாம் ஏற்படுத்துகிறார். மேலே சொல்லு. ராணி பாவம் என்ன மாதிரி ரொம்ப விஷயங்கள்லாம் தெரியாது, அதனால் மேலே சொல்லுங்கிறா. நன்னா அவருக்கு கை சங்கு சக்கர ரேகைகள்லாம் அவருக்கு தெரியும். துளசி மாலையை தான் தரிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே இந்த கட்டுவிச்சி சொன்னதை
ராணிக்கு சொன்னதை, பத்மாவதி கை பார்த்து சொன்னதை ஆழ்வார் சிறிய திருமடல்ல எடுக்கிறார். காரார் குழல் கொண்டை கட்டுவிச்சி கட்டேரி சீரார் சுளக்கில் சில நெல் பிடித்து எரிய வேரா விதிர் விதிரா மைசிலிரா கைமோவா பேராயிரமுடையான் என்றாள் பேர்த்தேயும் காரார் திருமேனி காட்டினாள் கையேதும் சீரார் வலம்புரியே என்றாள். ஆச்சரியமாக வரும். ஆனால் நாங்கள் கோவிலில் கோஷ்டியில் காரார் குழல் கொண்டை கட்டு வச்சு கட்டேரி ஜீரார் விளக்கில் நிழத்திரியா வேறா விதிர் விதிரா அப்படின்னு அது கோஷ்டியில் உட்காந்து இப்படிலாம் ஆனந்த பைரவியெல்லாம் உட்காந்து பாடிந்தா எப்போ முடியும்? அதனால் உங்களுக்கு அனுபவத்துக்காக சொன்னேன். இப்போ பெருமாள் என்ன பண்ணாராம், பத்மாவதி கையை பிடிச்சுட்டார். பிடிச்சுட்டு சொன்னார், என்னென்னா இருக்குது, ஆஹா என்னென்னா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ தான் சொன்னார் உதாராங்கான்னர். அழகான மென்மையான கைகளை உடையவள் உதாராங்கா அப்படின்னு பேர். ஏன் சுவாமி மென்மையான கை எதுக்கு இருக்கணும்னு கேட்டால், டு ப்ரூவ் தட் ஹர் பிஹேவியர் வில் ஆல்சோ பி ஈக்குவலி சாஃப்ட். சில குழந்தைகளை பார்த்தா சொல்லுவோம், பாரு பேச்சும் நன்னா இருக்குது, தொட்டு பார்த்தாலும் சாஃப்டாக இருக்குது. அது மாதிரி பிராட்டியின் கைகளும் அப்படி இருக்குங்கிறதுக்காக வரா உதாராங்கான்னு பேர். உதாரம் சுந்தரம் புரோக்தம் ஹுதாராணி ஸ்ரீயோ யதஹ அங்கான்யஸ்யா ததஃ ப்ரோச்சுர் உதாராங்கா மிமாம் புதாஹ உதாராங்காயை நமஹ உதாராங்காயை நமஹ உதாராங்காயை நமஹ. அடுத்தது 83வது திருநாமம் ஹரிணி அப்படின்னு பேர். பொதுவாக ஹரிணின்னு அர்த்தம் பார்த்தா ஹரியின் பத்னி ஹரிணின்னு வரும். ஹரியின் பத்னிக்கு ஹரிணின்னு பேர். இன்னொரு அர்த்தம் ஹரி அப்படின்னா சிம்ஹம், ஆண் சிம்ஹத்துக்கு ஹரின்னு பேர். ஹரிணினா பெண் மானுக்கு ஹரிணின்னு பேர். பெண் மானுக்கு ஹரிணி, ஆண் சிங்கத்துக்கு ஹரி. ஆனால் ரொம்ப அழகாக எடுக்கிறார் வெங்கடாத்வரி கவி. ஹரியான நிருசிம்ஹனின் மடியில் மகாலட்சுமியான ஹரிணி உட்காந்துருக்காளே, இது உலகியலுக்கு நேர்மாறு இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். எங்கேயாவது ஒரு சிங்கத்து மடியில் போய் ஒரு மான் குட்டி நன்னா உட்காந்துட்டு அப்படியே நக்கி கீழே மணிந்தா எப்படி இருக்கும்? இது எங்கேயாவது நடக்குமா? அப்படிதான் சொன்னார். நிருசிம்மாவதாரத்தில் மட்டும்தான் நடக்கும். ஹரியான நிருசிம்ஹன் மேலே ஹரிணியான ஹரிபத்னியான பெண்மான் மகாலட்சுமி உட்காந்துருக்காளேன்னார். அந்த மகாலட்சுமி ஹரிணின்னு பேர். பெருமாள் நிருசிம்ஹனின் பத்னி. அவளுக்கு பல க்ஷேத்திரங்களில் அமிர்தவல்லின்னு பேர். இன்றைக்கும் நீங்கள் போனேன்னா ஷோலிங்கபுரத்துக்கெலாம் போனேன்னா அமிர்தவல்லின்னு பேர். அந்த தாயார் மேலே ரொம்ப கீர்த்தனைகள் இல்லை. அமிர்தவல்லி மேலே அடியேன் அதனால் ஒரு கீர்த்தனை எழுதினேன். பாஹி பாஹி அமிர்தவல்லி कृपा करी वत्सले घटिकाद्रीश प्रिय करी पाडलद्रीश रंजनी देशिक पूजित कमले शंकर पूजित वसुंधरे सुभाषिणी सुमधुर भाषिणी मंदहासिनी मानसोल्लासिनी अहो बिलहरि प्रियकरी अहो बिलहरि प्रियकरी आहो बिल हरि प्रिय करी करी प्रिय करी हरि प्रिय करी बिल हरि प्रिय करी आहो बिल हरि प्रिय करी कमलासन पीठ स्थिते नारायण दास हृदय स्थिते पाहि पाहि अमृतवल्ली அப்படிங்கிற இடத்துல घटिकादीश प्रियकरी அப்படின்னு வருது. घटिकाना நாழிகைன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். घटिकाद्रीशம்னா घटिकाचலம், ஷோலிங்கரில் இருக்கக்கூடிய தாயார்னு அர்த்தம். घटिकाद्रीश प्रियकरी. பாடலாத்ரீஷ ரஞ்சனினா பாடலாத்ரிங்கிறது சிங்கப்பெருமாள் கோவில் சம்ஸ்கிருதத்தில்.
அப்புறம் அதில் அஹோ பிலஹரி பிரியகரின்னு வருது இல்லையா. பிலஹரிங்கிறது ராகம், ஹரிங்கிறது சிம்ஹம். பிலஹரிங்கிறது சிம்மத்துக்கு பிடிச்சது, தாயாரும் சிம்மத்துக்கு பிடிச்சபடியால் பிலஹரி. அஹோனா ஆச்சரியத்தில் சொல்கிறது, அதனால அஹோ பிலஹரி பிரியகரி. வேற விதமாக பிரிச்சேன்னா அஹோபில ஹரி பிரியகரி, அஹோபிலத்தில் இருக்கக்கூடிய ஹரியான நிருசிம்மனுக்கு பிடிச்சவள்னு வருது. அதனால் அப்பேற்பட்ட சிம்ம பத்னி ஹரிணி. சரி, இப்போ ஹரிணின்னா நிருசிம்மனின் பத்னின்னு வச்சுட்டோம். ஆனால் அந்த அர்த்தத்தை எங்கள் ஆச்சாரியன் இங்கே எடுக்கலை. அதுதான் இவ்வளோ நாடி அதை தான் சொன்னேடா சுவாமி அப்படின்னு கேட்டால், இந்த ஹரிணி யாருன்னா அன்றைக்கே ஸ்ரீருத்ரம்னு பேர், சதருத்ரியம்னு பேர். அதுலேயே அதிருத்ராதிகள்லாம் பண்ணுவா. அது 11 வாட்டி 11 பேர், இல்லாட்ட 121 பேர், அப்படி அதிருத்ரம் மகாருத்ரம்னு பண்ணுவா. அதுக்கு ருத்ரம், அந்த ஸ்ரீருத்ரம்ங்கிறது தான் ஆதாரம். ஸ்ரீருத்ரம்ங்கிறது வேதத்தில் நிஷங்கிணின்னு பேர். அதில் 7 மந்திரங்கள் ரொம்ப ஆச்சரியமாக எங்கள் ஆச்சாரியன் எடுத்திருக்கார். நம ககுபாய நிஷங்கிணே ஸ்தேனானாம் பதையே நமஹா. ஸ்தேனானாம் பதின்னு அந்த இடத்துல ருத்ரன், ருத்ரன்கிறது சிவன், ருத்ரன்கிறது நிருசிம்மன், ருத்ரன்கிறது ராமன். யாருக்கு வேணாலும் இந்த ருத்ரன்கிற நாமம் வச்சுக்கலாம். அதனால் அந்த ருத்ரனை ஸ்தேனானாம் பதின்னு சொல்கிறது வேதம். அடுத்தது நமோ நிஷங்கிண இஷுதமதே இஷுதிமதே தஸ்கராணாம் பதையே நமஹா. தஸ்கரர்களுக்கு பதி. அடுத்தது நமோ வஞ்சதே பரிவஞ்சதே ஸ்தாயூணாம் பதையே நமஹா. ஸ்தாயூகளுக்கு பதியாக இருக்கக்கூடியவர். அடுத்தது நமோ நிச்சே ரவே பரிச்சாயாரண்யானாம் பதையே நமஹா. அதாவது வழி, இந்த வழி போகும்போது வழியில் கொள்ளப்பறிப்பா பாருங்க, அவளுடைய நாமம். இதெல்லாம் சொல்கிறார், பின்னாடி போக போக அர்த்தம் சொல்கிறேன். நமஸ்கிரா விப்யோ ஜிகாம்சிப்யோ முஷ்ணதாம் பதையே நமஹ அப்படின்னு பிரகிருதானாம் பதையே நமஹ குலுஞ்சானாம் பதையே நமஹான்னு இப்பேற்பட்ட பதி. அதனால் இப்படி ஸ்தேனானாம் பதையே நமஹான்னு சொல்லும்போது அர்த்தம் என்னன்னா, இந்த அர்த்தத்தை நம்ம சொன்னால் பிரயோஜனம் இல்லை. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாயகி தாயார் ஒரு வாட்டி ரங்கநாதரை பார்த்து சொன்னாலாம், உனக்கு தான் சதருத்ரத்தில் இவ்வளவெல்லாம் பேர் கொடுத்துருக்காளே, ஸ்தேனானாம் பத்தின்னு சொல்லியிருக்காளே அப்படின்லாம் சொல்லியிருக்காளே. அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, ஸ்தேனானாம் பத்தின்னா பிக் பாக்கெட் அடிக்கிறவர், இதுதான் அர்த்தம். பிக் பாக்கெட் அடிக்கிறவர். அடுத்தது வழியில் போகும்போது வழிபறி கொள்ளை பண்ணுறவர். அடுத்தது பார்க்கும்போதே கொள்ளை செய்பவர். இப்படின்னு 7 விதமான எப்படியெல்லாம் கொள்ளை அடிக்க முடியுமோ அப்படிலாம் பேர் கொடுத்துருக்கு வேதம் பரபிரம்மத்துக்கு. இப்போ தாயார் இப்படி கேட்டு முடித்த உடனே பெருமாள் சொன்னாராம், என்ன இப்போ என்ன சொல்கிற? ஏன்னா இப்படி பறிப்பவர்னா அர்த்தம் என்னன்னா, ஹரிர் ஹரதி பாபானி. எவன் ஒருவன் பக்தர்களின் பாப்பத்தை பறிப்பவனோ அவனுக்கு ஹரின்னு பேர். இதெல்லாம் தானே எனக்கு சொல்லியிருக்கே. ஆனால் பண்ணு, ஒன்னே ஒன்று கேட்டுக்கோ ரங்கநாயகி, நான் அப்படிலாம் அபகரிக்க மாட்டேன்னு பெருமாள் இப்படி பிராட்டியை பார்த்து திரும்பினாராம். இப்போ பிராட்டியின் கண்களை பார்த்த உடனே, சரி வந்த பக்தனுடைய பாப்பங்களை அபகரிச்சுடுறேன், சரி எடுத்துடுறேன்னர். இவ்வளவு நாள் பிராட்டியை பார்க்காத வரைக்கும் பறிக்க மாட்டேன், அவன் கஷ்டப்படட்டும். பிராட்டி கண்ணை பார்த்த உடனே பறிக்கிறேன்னர். இப்போ என்ன தெரியறது? ஹரி என்பவர் பாபங்களை அபகரிப்பவர், பறிப்பவர், அதனால் ஹரின்னு பேர். ஆனால் குணப்படி அவர் ஹரியான விஷயம் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் எப்போ பிராட்டியை பார்த்தாரோ பண்ணிவிட்டார். ஏன்னா அவர் அவளுடைய கண்களால் பறிக்கப்பட்டார். புரியுறதா உங்களுக்கு? ஜீவாத்மா போய் எதிர்க்க நிற்கும் போது பெருமாள் நான் உன் பாவத்தை பறிக்க மாட்டேங்கிறார், ஆனால் அவருக்கு பேர் ஹரி. ஆனால் எப்போ பிராட்டியை பார்க்குறாரோ பிராட்டி அவர் கண்ணை பறிச்சுடுறா, அதனால அவளுக்கு ஹரிணின்னு பேர். பாபங்களை பறிப்பேன்னு சொல்பவரின் கண்களை பறிப்பவர் ஹரிணி. அதனால் இந்த ஹரிணிங்கிற நாமம் ஒன்றே ஒன்று. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டார். இப்போ பல கோவில்களுக்கு போனேன்னா பெருமாள் சயன கோலத்தில் இருப்பார். நீங்கள் 108 திவ்யதேச வைபவம் ஜூலை 17 22 வந்தேள்னு வச்சுக்கோங்க, நாராயணி அம்மாள் கல்யாண மண்டபத்துக்கு தினம் அடியனுடைய 108 திவ்யதேச வைபவ உபன்யாசம் இருக்கும். பல திவ்யதேசங்கள், கிட்டத்தட்ட 27-28 திவ்யதேசங்களில் பெருமாள் சயனிச்ச கோலத்தில் இருக்கார். சயனிச்ச கோலத்தில் இப்படி வச்சுருக்காரா, இப்படி வச்சுருக்காரா, அப்படி வச்சுருக்காரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நின்ன திருக்கோலத்தில் வியக்தமாக தெரியும். இப்போ வரதராஜனை சேவிச்சா இப்படி வச்சுருக்கார் தெரியுது, இவர் இப்படி வச்சுருக்கார். பெருமாளை சேவிச்சுட்டு பெருந்தேவி தாயார் சன்னதிக்கு போகிறோம், அவளும் இப்படி கையை வச்சுருக்கா, பெருமாளும் இப்படி கையை வச்சுருக்கார், பிராட்டியும் இப்படி கையை வச்சுருக்கா. அர்த்தம் என்னன்னு கேட்டார். அதுக்கு பட்டர் சாதிச்சார், பெருமாள் சன்னதிக்கு போய் நம்ம நிற்கும்போது பெருமாளை பார்த்து சொல்கிறோம், நான் ரொம்ப அபச்சாரங்கள் பண்ணியிருக்கேன், நான் செய்த பாவங்களினால்தான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன், எப்படியாவது என்னை மன்னிச்சுடு கேட்குறோம். அப்போ பெருமாள் இப்படி கையை வச்சுருக்கார்.
எப்படி சொல்ல போகிறார் பெருமாள்? கவலைப்படாதே, மன்னிச்சுடுறேன். அந்த வார்த்தை நன்னா இருக்குது கேட்கறதுக்கு, ஆனால் இவர் குரல் தான் நன்னா இல்லை கேட்கறதுக்கு. பார்த்தேல, மன்னிச்சுடுறேன் கவலைப்படாதே சொல்லலாம், மன்னிச்சுடுறேன் கவலைப்படாதே. இப்போ ஒரு சந்தேகத்தோடு வெளில வருவோம், இவர் சொல்லியிருக்கார் ஆனால் மன்னிப்பரா இல்லையான்னு தெரியலையே அப்படிங்கிற சந்தேகத்தோட மகாலட்சுமி சன்னதிக்கு போவோம். அவளும் இப்படி கையை வச்சுட்டுருக்கா. ஏன்னு கேட்டார் பட்டர் அப்படின்னு ஒருத்தர் உள்ள சொல்லிட்டு இருக்கார் பாரு, அவரை பார்த்து நீ கவலைப்படாத நான் இருக்கேன்னு வச்சுருக்காளா அவள் கையை எப்படி. அதனால் அவ கைக்கும் இவன் கைக்குமே வித்தியாசம் உண்டு. அதனால் பாபங்களை அபஹரிப்பேன்னு ஹரின்னு பேர் வச்சுருக்கார். இப்போ ஹரிணி சொல்கிறா கவலைப்படாத, அவர் கண்ணையும் சேர்த்து நான் பறிச்சு போடுறேன் நீ கவலைப்படாதேங்கிற, அதனால் ஹரிணி. அதனால் ஹரத்யகம் பக்தாஷ்டனஸ்ய தேவஹா ஹரிஸ்ததா கேசவ ஏஷநாம்னா தஸ்யாபி சித்தம் ஹரிதீதி லக்ஷ்மீஹி ஹரிண்யபிக்யா மஹிதா விபாதி. ஹரிண்யை நமஹ ஹரிண்யை நமஹ ஹரிண்யை நமஹ. அடுத்தது 84வது திருநாமம் ஹேமமாலினி அப்படின்னு பேர். சுவாமி இந்த நாமம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சின்ன வயசுலேயே நாங்கள் பார்த்து 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 வளர்ந்துருக்கா ஹேமமாலினி அப்படின்னா என்ன பண்ணுறது. அதனால் இந்த ஹேமமாலினி வேற ஹேமமாலினி. இது யார் ஹேமமாலினின்னா, இதுக்கு எப்படி அர்த்தம் சொல்கிறது அப்படின்னு கேட்டால், ஹேமனா கோல்டு உங்களுக்கு தெரியும், ஹேமனா கோல்டு, கனகனா கோல்டு, ஸ்வர்ணம்னா கோல்டு, ஹாட்டகம்னா கோல்டு, இதெல்லாம் கோல்டுக்குரிய, சுவர்ணம்னா கோல்டு, இதெல்லாம் கோல்டுக்குரிய பர்யாயவாச்சக சப்தங்கள். ஹேமமாலினி இதுக்கு எப்படி சொல்கிறது அர்த்தம்னு கேட்டால், இங்கே ஆச்சாரியன் ஒரு கதை சாதிச்சிருக்கார். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு கட்டம், ராமர் சுக்ரீவனோட சக்கியம் வச்சுட்டு வாலியை வதம் பண்ணுறேன்னு சத்தியம் பண்ணிவிட்டு வாலி வந்தான். அப்போ வாலி யார் சுக்ரீவன் யாருன்னு தெரியல. முதல் நாள் யுத்தத்தில் சுக்ரீவனுக்கு நல்லா அடி வாங்கி எடுத்து, அதனால் அடுத்த நாள் கஜபுஷ்ப மாலையை சாத்திட்டு சுக்ரீவனை அமிச்சார். சுக்ரீவன் இதுதான்னு தெரிஞ்சு வாலி மேலே அம்பு தொடுத்தார். அப்போ அது கம்பராமாயணத்துலையும் இருக்குது, வால்மீகி ராமாயணத்துலையும் இருக்குது. ராமன் என்னும் செம்மை செய் நாமம் தன்னை கண்களால் தெரிய கண்டான் அப்படின்னு அந்த கஸ்டமைஸ்டு ஆரோ. இப்போல்லாம் இப்போ மக்கள்லாம் பார்த்தேன்னா உங்கள் பேர் புதுச்சே மக்கள்லாம் வருது பாருங்க, டிஷர்ட்லலாம் கூட உங்கள் ஃபோட்டோலாம் போட்டுக்கிற மாதிரி. அந்த காலத்தில் அம்பில் அந்த மாதிரி பேரெல்லாம் வச்சுப்பா. ராமன் போட்டுருந்தா ராமனுடைய அம்புன்னு தெரியும். ராமன் என்னும் செம்மை செயற் நாமம் தன்னை கண்களால் தெரிய கண்டான்னு சொல்லி வாலி குறை கோவம், ராமான் இப்படிலாம் பண்ணிவிட்டேன் அப்படிலாம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ராமரை கூப்பிட்றார். ராமரை கூப்பிட்டு வாலி சொல்கிறான், நீ சீதையை மறந்துட்டு இருக்கே அதனால தான் இப்படி ஆயிடுத்து அப்படின்னா. அப்போ ராமர் என்ன பண்ணார், இப்படி தலையை குனிஞ்சு பார்த்தார், இப்படி பார்த்தார். ஆச்சா, ராமர் முதல்ல கேட்டுப்பார், இல்லாட்டா ஃபஸ்ட்டே போய் டிஃபென்சிவாக போய் சண்டையை போட்டு அப்படிலாம் பண்ணவே மாட்டார். சரி வாலி உன் தரப்பை சொல்லு, இப்படி குனிஞ்சு பார்த்தார். சீதையை நீ மறந்துட்டு இருக்க, சீதையை விட்டு பிரிஞ்சு இருக்க, அதனால பாரு, அதனால தான் உனக்கு கருணை இல்லாமல் நீ இப்படி பண்ணிட்டேன்னு வாலி சொல்லும்போது பெருமாள் இப்படி கீழே பார்த்தார். இதை பார்த்த உடனே மகாவித்வான்கள் ராஜாஜிலேருந்து எழுதினார், ராம் ஹேங்ட் இஸ் ஹெட் இன் ஷேம் அப்படின்னா, ஷேமில் ஹேங் பண்ணார்னு. எங்கள் ஆச்சாரியன் சொன்னார் ஷேமில் ஹேங் பண்ணல. ஷேமில் ஹேங் பண்ணியிருந்தா கடைசியில் ராமரும் எக்ஸ்பிளைன் பண்ணி வாலி ஒத்துக்கிறான். நீங்கள் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வாலி கிட்டே நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் வால்மீகி ராமாயணத்துலேயும் சரி கம்பராமாயணத்துலேயும் சரி வாலி எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்கிறான், ஆமாம் ராமா நீ சொன்ன அப்புறம் தான் தெரியுறது நான் பண்ணது தப்பு, ஆவி போன் மேலைவாய் அறிவு தந்து அருளினாய், இந்த சமயத்தில் எனக்கு இந்த நல்ல புத்தி வந்துவிட்டே, முன்னாடியே வந்திருந்தா நான் உனக்கு பக்தனாக இருப்பேனேன்னு சொல்லிட்டு வாலி போயிட்டான். இப்போ வாலி ஒத்துனுட்டான் தான் பண்ணது தப்பு, ராமர் பண்ணது தான் சரி. ஆனால் இன்னி வரைக்கும் நம்ம பட்டிமன்றம் வச்சுருக்கோம், ராமர் பண்ணது சரியா தப்பான்னு. வாலியே ஒத்துனுட்டான். இதில் என்ன ப்ராப்ளம்னா, கேஸ் ஹஸ் பீன் க்ளோஸ்ட் and the one who has been accused has been relieved of all charges, and the one who has put accusations, thrown accusations on Ram himself agrees, yes I have committed a crime, it is my mistake. அவ்வளோதானே, ஜட்ஜ்மெண்ட் எவ்வளோ ஈஸி. இதில் நம்ம இன்னும் லாவே படிக்க வேண்டாம். குற்றவாளி ஒத்துனுட்டான், ராமர் தப்பு இல்லைன்னு ஆயிடுத்து, அவ்வளோதான் க்ளோஸ்ட். அதை நம்ம பிரித்து எடுத்து இந்த பக்கம் 3 பேர் ராமர் செய்தது சரியா தப்பா, அவர் செய்தது சரியல்ல தப்பல்லன்னு இவர் விசாரம் பண்ணி, ராமாயணத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் நடுவராக உட்காந்துட்டு அவர் ராமர் மேலே தீர்ப்பு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? முதல்ல நம்ம யாருன்னு யோசிச்சு பார்த்துட்டோன்னு வச்சுங்கோ, அடுத்தது யாருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலான்னு பார்க்கலாம். நம்மளதே இங்கே ஊசலாடின்னு இருக்கு. நம்ம எங்கே ராமர் சக்கரவர்த்தி திருமகன் சர்வலோகேஸ்வரன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அவன் மேலே தப்பு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? நம்ம தகுதியை யோசிச்சுட்டோன்னு வச்சுங்கோ, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வால்மீகி பராசராளுக்கெல்லாம் தாத்தான்னு வச்சுக்கிறோம். அதுதான் அங்கே ப்ராப்ளமே. அதனால் என்ன பண்ணார், ராமர் இப்படி குனிஞ்சு பார்த்தார். அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டார். அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும்,
பொன்னிற அந்த மாலையை தரித்த வாலிக்கு ஒரு கோல்டு நெக்லஸ் உண்டு. அந்த கோல்டு நெக்லஸ் போட்டுண்டா என்னென்னா வாலிக்கு எதிர்க்க யார் வராளோ அவளுடைய பலத்தில் பாதி வந்துடும். இப்போ 100:100 வாலியோட யாரும் சண்டையே போட முடியாது. 150:50 தான் போட முடியும். எதிராளியின் 50% இவருக்கு வந்துடும். அதனால தான் பல பேர் சொன்னால் ராமர் எதிர்க்க நின்று சண்டை போடலேன். நன்னா கவனிங்க, ராமரை நீங்கள் பூரண வஸ்துவாக நினச்சாந்தா ஹாஃபு குவார்ட்டர்லாம் அப்ளை ஆகும். இந்த ஹாஃபு குவார்ட்டர்லாம் சதார்த்தத்தில் வச்சுக்கோங்க, நல்ல அர்த்தத்தில் வச்சுக்கோங்க. அதனால் இந்த பாதி குவார்ட்டர்லாம் அப்போ தான் அப்ளை ஆகும். அது ராமர் நெருப்பு மாதிரி. நெருப்பில் நீங்கள் பாதி எடுத்தாலும் நெருப்பு முழுக்க தான் இருக்கும். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத்து பூர்ணமுதச்சதே, முழுக்க தான் இருக்கும். ராமர் அதுக்காக இல்லை. ஏன் குனிஞ்சு பார்த்தார்னா, வாலி என்ன சொன்னால், நீ மகாலட்சுமியை பிரிஞ்சு இருக்கேன்னா. இப்போ ராமர் குனிஞ்சு பார்த்தார். ஏன்னா மார்பில் மகாலட்சுமி இருக்கா, அது கூட இந்த அசடுக்கு தெரியல. மகாலட்சுமியை பார்த்தார். மகாலட்சுமி பாரு இப்படி சொல்கிறாருனார். அப்போது மகாலட்சுமி சொன்னால், தேவலை ராமா, நீ இவனை வதம் பண்ணது சரிதான்னுட்டான். இது மகாலட்சுமி போய் சொல்லலாமா? மகாலட்சுமி வாயில வராதே. ஏன்னா மகாலட்சுமிக்கு என்ன வருத்தம்னா, சுக்ரீவன் அன்னைக்கு வாலி வரும்போது சரணாகதி பண்ணா. அண்ணா, நான் உனக்கு ஒரு நாளும் கெடுதல் நினைக்கல அண்ணா, நீ இறந்து விட்டாய் என்று நினைப்பில் தான் நான் ராஜாவாயிட்டேன். நீ வந்துட்டியோனோ ராஜ்யத்தை நீயே வச்சுக்கோ நான் சரணாகதி பண்ணா. ஆனால் சரணாகதி பண்ணவனை திரஸ்காரம் பண்ணி எட்டி உதச்சான் வாலி. அதை கேட்ட உடனே தான் மார்பில் இருக்க மகாலட்சுமிக்கு வருத்தமா. எப்பேற்பட்டவனும் சரணாகதி பண்ணா அவனை ஏற்றுக்கணும். சொந்த தம்பி மன்னிப்பு கேட்டு சரணாகதி பண்ணா இவனுக்கு சரணாகதி மனப்பான்மை இல்லாதபடியால் தயாஹீனனா இருக்கக்கூடிய இவனை நீ வதம் பண்ணது சரிதுன்னுட்டா. யாரு? மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி. மகாலட்சுமிக்கு பேர் என்ன? ஹேம மாலினி. யார்கிட்ட சொன்னா? ராமர்கிட்ட சொன்னா. ராமர்கிட்ட யாரு சரின்னு, யாரை கொலை பண்ணது சரின்னா, யாரை வதம் பண்ணது? வாலிய. வாலி என்ன தரிச்சுட்டு இருக்கான்? ஹேம மாலையை தரிச்சுட்டு இருக்கான், கோல்டு நெக்லஸ். ஹேம மாலையை தரிச்சுண்ட வாலிய ராமர் கொன்னது சரிதான்னு ஹேமமாலினி சொன்னதா இந்த இடத்துல இருக்கிறபடியால் ஹேமமாலினிங்கிறதுக்கு அர்த்தம் ஸ்வரணமே நிறமெடுத்த வடிவெடுத்தவள்னு அர்த்தம். அதனால் இந்த ஹேமமாலிக்கு இதை எடுத்திருக்கார் அடியனுடைய ஆச்சாரியன். ஹேமைம் நைவ கிருபாப்தி கிருப்தா மிக மாலிகாம்யா விபர்த்தி நித்யம் மகிதாம் ரமேயம் தத்தே மாலின்யபிதாசமேதா விபாதி வந்தியா கமலாப்தி கன்யா ஹேமமாலின்யை நமஹ ஹேமமாலின்யை நமஹ ஹேமமாலின்யை நமஹ. அடுத்தது 85வது திருநாமம் தன தானியகரி அப்படின்னு பேர். இதுக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஒரு ஐதிஹ்யம் எடுத்திருக்கார். நீங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஓரளவுக்கு பரிச்சயம் இருக்கிறவாளாக இருந்தால் தெரியும். ஸ்ரீ அஹோபில மட்டம்னு பிரசித்தமான மட்டம், ஸ்ரீ பரகால மட்டம்னு பிரசித்தமான மட்டம் பெரும்பாலும் கர்நாடகத்தில் இப்போ நிறைய இருக்குது. தமிழகத்தில் அஹோபில மட்டம், ஆந்திராவிலையும் அஹோபில மட்டம். தமிழகத்தில் இன்னொரு ஆச்சரியமான ஆசிரமம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம்னு உண்டு. இந்த ஆண்டவன் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய இப்போதைய ஆச்சாரியன் பிரகிருதம் ஆண்டவன், ஸ்ரீமுஷ்ணம்ங்கிற ஊரை சேர்ந்தவர். ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன்னு பேர். அதுக்கு முன்னாடி குறுகிய காலம் இருந்தவர் மைசூர் ஆண்டவன்னு பேர். சுவாமி மைசூர் ஆண்டவன்னா மைசூரை சார்ந்தவர் அவர். அதுக்கு முன்னாடி இருந்தவர் தான் திருக்குடந்தை ஆண்டவன், ஆச்சரியமான ஒரு ஆச்சாரியன், நல்ல உபன்யாசங்கள் சாதிப்பர், மகனியர். அவருக்கு முன்னாடி இருந்தவருக்கு தேரெழுந்தூர் ஆண்டவன் பேர். தேரெழுந்தூர்னு ஒரு ஊர், மாயவரத்து பக்கத்தில் கம்பனுடைய ஊர் தேரெழுந்தூர். அதனால்தான் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும்னு சொல்லக்கூடிய ஊர். பெருமாளுக்கு ஆ மருவி அப்பன் அப்படின்னு பேர். ஆனா பசு, மருவி அப்பன். பசுக்களுக்கு எப்படி வாத்சல்யத்தை பொழிபவனோ அப்பேற்பட்டவன் ஜீவாத்மாக்களுக்கும் பொழிவான். சம்ஸ்கிருதத்தில் கோசகன் அப்படின்னு பேர் பெருமாளுக்கு. தேரெழுந்தூர் ஊரை சார்ந்தவன் இந்த தேரெழுந்தூர் ஆண்டவன். நான் சொல்கிறது ஒரு 110-120 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட. அப்போது சுவாமி தேரெழுந்தூர் ஆண்டவன் காஞ்சிபுரத்தில் இருந்தார் விஜயம் பண்ணும்போது. அப்போ ரொம்பலாம் ஆசிரமத்தில் தனம் இல்லை. அப்போது அந்த ஆசிரமத்தில் கைங்கரிய பராளெலாம் சொன்னாலாம், இங்கே ஆண்டவன் வந்திருக்கார், அதனால் நித்தியம் பெருமாளுக்கு தளிகை பிரசாதம் வைக்கணுங்கிறதுக்காக தானியங்கள் தேவை. அதனால் அந்த ஊர் முனையில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், நான் சொல்கிறது அப்போ ஒரு மளிகை கடை, அவரை கூப்பிட்டு சொல்லியிருக்கார், சுவாமி நீங்கள் தினம் கொஞ்சம் தானியம் கொடுத்துருங்கோ, உங்கள் கணக்கில் எழுதிக்குங்கோ, கடைசியாக ஒரு நாள் கொடுத்துட்றோன்னார். இப்படி அவர் கொடுத்துட்டே வந்தார் 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 வந்தார். ஒரு ஆச்சு ஒரு மாதம் ஆன உடனே ஆண்டவன் சொன்னார் சிஷ்யாள்கிட்டலாம், இந்த ஊரில் இருந்தாச்சு, அடுத்த ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு. கிளம்புற சமயத்தில் தான் இன்னும் சில
வஸ்துக்கள் தேவையாக இருந்தது. இந்த தானியங்கள் வேணும்னு கேட்கும்போது கடைக்காரர் சொல்லிட்டார், நான் கொடுக்க மாட்டேன், நீரோ ஊரை விட்டு வேற கிளம்புறீர், இன்னும் கொடுத்தபடியால் 200 ரூபா கொடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். அப்போ அந்த கடைக்காரர் நேராக ஆசிரமத்தில் கத்தினாராம், இப்படி கொடுக்காம இருந்துட்டீரே, நான் விடமாட்டேன்னு. அப்போ ஆண்டவன் ஆச்சாரியன் வெளில சொன்னாராம், கவலைப்படாத, இனிமேல் நான் சங்கல்பம் எடுத்துக்கிறேன், அந்த 200 ரூபாவை கொடுத்துட்டு தான் எங்கள் ஆசிரம கைங்கரிய பராளும் நானும் இந்த ஊரை விட்டு நகருவோன்னு விட்டார். சொல்லி முடிச்சுட்டு அவர் அமுச்சுட்டு உள்ளே பாதுகைகளை ஆராதனம் பண்ணார். பாதுகா, ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பாதுகைங்கிறது சாட்சாத்து பகவான் பிராட்டி, அவளை விட ஒரு படி ஒசத்தினே பல பேர் சொல்லுவா. அப்பேற்பட்ட பாதுகைகளை ஆராதனம் பண்ணார். பாதுகையை ஆராதனம் பண்ணி பார்க்கறதுக்குள்ள ஒரு சின்ன தந்தி தந்தியோட மணி ஆர்டர் ஒருத்தர் ஒரு ஆசிரமத்து சிஷ்யர் சொல்லி அமிச்சாராம், எங்கள் அம்மா இங்கே ரொம்ப முடியாமல் இருக்கா, அவளுக்கு எப்படியாவது சரணாகதி பண்ணி வைக்கணும், ஆச்சாரியன் அங்கேருந்தே பண்ணி வச்சுருங்கோ, என்னால் முடிஞ்சது 200 ரூபாய் இந்த ஆசிரமத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இவர் பாதுகாதேவியை ஆராதனம் பண்ணி முடிச்சுட்டு வந்தது. அது இருக்கின்றபடியால் நினைச்சாராம், இந்த பாதுகாதேவி யாரு? சாக்ஷாத் மகாலட்சுமி. மகாலட்சுமிக்கு பேர் என்ன? தன தானிய கரி, வேணுங்கிற அளவுக்கு கொடுப்பவள், கேட்ட உடனே வந்துடுத்தேன்னு சொல்லி இந்த நாமாவை சொன்னார். அதனால் உங்கள் ஆற்றுல எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கும் இந்த நாமாவை சொல்லுங்கோ. ஒரு காலத்திலே உங்கள் சந்ததி சாப்பாடால் கஷ்டமே படமாட்டா. அப்பேற்பட்ட நாமா இந்த தனதானியகரி. தனம் தானியம் பவேது தே தத்வபி விருத்தம் யதீக்ஷயா தனதானியகரி தஸ்மாத்ரமா நாம்னா சமேததே. தனதானியகர்யை நமஹ, தனதானியகர்யை நமஹ, தனதானியகர்யை நமஹ. அடுத்தது 86வது திருநாமம் சித்தி அப்படிங்கிற நாமம். இந்த தேரெழுந்தூர் ஆண்டவன் காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது தானே இந்த சம்பவம் நடந்தது. சம்பவம் நடந்து அந்த கடைக்காரர் கேட்டு இவரும் சத்தியம் பண்ணி உள்ள பாதுகாதேவி ஆராதனம் பண்ணி பாதுகாதேவி அம்சமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி தனதானியகரி உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டான்னு பார்த்தோம். சிஷ்யாள்லாம் வியந்து போய் நின்னாலாம், இப்படி நடந்துடுத்தே சுவாமி, டக்குன்னு அனுகிரகம் பண்ணிட்டாளே. அப்போ ஆச்சாரியன் சாதிச்சாராம், இது சித்தி க்ஷேத்திரம்னர். காஞ்சிபுரத்துக்கு சித்தி க்ஷேத்திரம்னு பேர். இது எங்கே வருது? ஸ்ரீஸ்துதியில் வருது. சித்தி க்ஷேத்திரம் சமித விபதாம் சம்பதாம் பாதபத்மம்னு வருது. ஒரு அர்த்தம் சித்தி க்ஷேத்திரம்னு, சித்தி க்ஷேத்திரம்னா விருத்தியை கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரம் சித்தி க்ஷேத்திரம். இன்னொரு அர்த்தம், சந்நியாசிகளுக்கு கடைசியில் வரணுங்கிறது சித்தி தான். அந்த சந்நியாசிகளுக்கும் சித்தியை கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரம் சித்தி க்ஷேத்திரம். இந்த சித்தி க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமிக்கு சித்தி அப்படின்னு பேர். அந்த சித்தின்னு சொல்லணும். அந்த சித்தி என்பவள் எல்லா விதமான செல்வங்களையும் கொடுப்பாள். அதனால் இந்த சித்தி நாமாவை சொன்னால் எல்லா விதமான காரியங்களும் கை கூடும். இப்போ ஆற்றுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கேள், ஆற்றுக்கு கல்யாணம் வச்சிருக்கேள், கை கூட வேண்டும் அல்லவோ. பல விஷயங்களை தள்ளி தள்ளி போகும். தள்ளி போகாமல் இருக்கணும்னா இந்த நாமாவை சொல்லலாம். மேதின்ய பிக்யோ நனுகோஷ ஊச்சே பாதாவனீம் சித்திமயம் து பூத்வா மேதின்ய பத்தியம் த்வபிவிருத்தி மஸ்யா இத்தி இயேஷ தஸ்மாதபி சித்திரேஷா. சித்யை சித்யை நமஹ, சித்யை நமஹ, சித்யை நமஹ. அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான திருநாமம் 87வது திருநாமம் ஸ்திரைன்ய சௌமியா அப்படின்னு பேர். ஸ்திரைன்ய சௌமியா அப்படின்னா பெண்மைக்குன்னு இலக்கணமாக இருக்கக்கூடிய அத்தனை குணங்களோடும் கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இது நம்ம ரொம்ப கரெக்டாக இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் இங்கே இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி, சனாதன தர்மத்தில் பெண்களால் ஒரு விஷயம் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த இடத்துலையுமே பார்க்க முடியாது. இப்போ பல மதங்களில் சொல்கிறா, இது ஆண்கள் தான் பண்ணணும், பெண்கள் அந்த இடத்துல ஒரு படி தாழ்த்தி, ஆண்கள் சேவிக்கும் போது பெண்கள் கூட இருந்து சேவிக்கக்கூடாது, பெண்கள் அப்புறம்தான் சேவிக்கணும், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மதங்கள்லாம் இருக்குது, அது மறுக்க முடியாது. சனாதன தர்மத்தில் முக்கியமாக அப்படி ஒரு அர்த்தம் சொல்லப்படலை. ரெண்டாவது, முக்கியமாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பூர்வர்கள்லாம் எடுத்த ஒரே ஒரு விஷயம், பெருமாளும் பிராட்டியும் தான் உபாயம், பெருமாளும் பிராட்டியும் தான் உபேயம். இதில் ஒருத்தரை மாமி கொஞ்சம் நீங்கள் தள்ளி நில்லுங்கோ, பெருமாளை சேர்த்துடுறேன், அப்புறம் லக்ஷ்மி நீங்கள் கூட நில்லுங்கோன்னு கிடையாது. சேர்ந்து நின்னாதான் திவ்ய தம்பதி, இல்லாட்டா அவள் வேஸ்ட். அதனால் அவள் 2 பேரும் தான். ஆனால்
சில இடங்களில் நமக்கே சந்தேகம் வரும். பல பேர் என்கிட்ட வந்து கேட்பா, எங்களுக்கெல்லாம் அவ்வளோ பக்தி இருக்குது, ஆனால் பெண்கள் வேதம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாளே, இது தவறு இல்லையா அப்படின்னு கேட்பா. நன்ன ஒரு விஷயம் கவனிங்க. வேதம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் புருஷாள்லாம் ஒசத்தியான வேதத்தை புருஷாள் தான் சொல்லணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் கார்கி மைத்ரேயிலாம் அந்த காலத்து சித்தி நிறைந்த பெண்கள்லாம் வேதத்தை ஓரளவுக்கு விசாரம் பண்ணதாகவும் இருக்குது சரித்திரம். அது இல்லை. போக போக வர யுகத்தில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஃபிசிக்கலி தேர் வில் பி டிஃப்ரென்சஸ். அது ஒத்துக்கிறோம் இல்லையா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? சரீர வித்தியாசத்தில் தான் கண்டுபிடிக்கிறோம். இந்த சரீரத்தில் என்ன ஆகுது, பெண்ணின் சரீரம்ங்கிறது சாஸ்திரப்படியும் சரி மெடிசினலாக பார்த்தாலும் ரொம்ப டெண்டர் இன் நேச்சர். பொதுவாக நான் சொல்கிறேன், இப்போ உடனே நீங்கள் கர்ண மல்லேஸ்வரியை பாரு, பிடி உஷாவை பாருன்னு அதிங்க. அப்படிலாம் ஆண்களுக்கெல்லாம் நான் ஒரு எக்ஸப்ஷனாக இருக்கேன் பாருங்க, ஒரு மென்மையாக இருக்குது. அதனால் அப்படியெல்லாம் வச்சு பார்க்க முடியாது. நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சரீர வித்தியாசங்கள் உண்டு. இதில் திறமை வித்தியாசம் நான் சொல்ல வரல, சரீர வித்தியாசம். வாட் இஸ் தேர் வி ஹவ் டு அக்ரி. அந்த அக்ரிமெண்ட்டுன்னு வரும்போது பெண்களுக்குரிய அந்த தன்மையினால் வாத்சல்ய பாவம் பெருகுவதற்கு ரொம்ப ஜாஸ்தி சாமர்த்தியம் உண்டு. ஷீ ஹேஸ் த எபிலிட்டி டு எக்ஸிபிட் பெட்டர் ஹியூமிலிட்டி தேன் அ மேன். அந்த பெண் பேசினா, ஒரு குழந்தை அழுதுதானே, ஆண் சமாதானப்படுத்தி அது சமாதானம் ஆறதை விட ஒரு பெண் சமாதானப்படுத்தி சமாதானம் ஆகிற கேஸ் தான் ஜாஸ்தி. ஏன்னா பெண்ணுக்கு அது ஒரு தன்மை. அதனால சொல்கிறார், இந்த பெண்ணுக்கு இந்த தன்மைகள்லாம் இருக்குன்னா எங்கேருந்தோ கொஞ்சம் வாடகை வாங்கி வந்திருக்கணும் இல்லையா? ஸ்திரைன்ய சௌமியான்னு இருக்கக்கூடிய பிராட்டிக்கு அந்த குணம் இருக்கிறதுனால தான் பெண்களுக்கு இந்த குணம் இருக்கான். புரியுறதா உங்களுக்கு? ஸ்திரைன்ய சௌமியாங்கிறத எடுக்கிறார் பராசர பட்டர். யுவத்வாதௌ துல்லியே அப்பிய பரவசதா சத்ரு சமன ஸ்திரத்வாதீனு கிருத்வா பகவதி குணான் பும்ஸ்த்வ சுலபான் த்வயி ஸ்திரீகைஸ்த்வாங்காந்தான் மிரதிம பதிபாரார்த்திய கருணா க்ஷமாதீனன் வா போக்தும் பிரபவதி யுவையோர் ஆத்மனி பிதா அப்படின்னு ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் எடுக்கிறார். இதெல்லாம் குணங்கள் உனக்கு இருக்கிறதுனால தானே பெண்ணின் சிகரமாக இருக்கக்கூடிய பிராட்டியே உன்கிட்டேந்து பல தாய்மார்கள் அந்த குணத்தை வாங்கிட்டு சிறந்த தாய்களாக இருக்கா. அதனால் இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா, ஃபீமேல் ஆர் வெரி டெண்டர்னா பல பேர் வந்து அது வேற அர்த்தமாக எடுத்துக்கிறா. அப்படின்னா எனக்கு இன்கேப்பபிள் இருக்குன்னு சொல்கிறேளா? இது கேப்பபிலிட்டிக்கு பிரச்சனையே இல்லையே, டேலண்ட்டை பற்றி பிரச்சனையே கிடையாதுங்க. பிரச்சனை என்னன்னா, விஷயம் என்னன்னா, பெண்கள் டெண்டர். அதனால வாத்சல்ய பாவம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஒரு தாய்கிட்ட. இது பெருமை தான். அதனால அப்பேற்பட்ட நாமாவை சொன்னால் இன்னும் டெண்டர் ஆகிடுவா. அதனால அப்பேற்பட்ட ஏற்கனவே டெண்டராக இருக்கவா அப்படியே இருப்பா. அதனால் நான் மேலே சொல்லலை. அதனால் ஸ்திரைன்ய சௌமியா அப்படின்னு பேர். நாரி ஸ்வபாவே பவிதா பதம் தத் ஸ்திரைணம் ரமாதேன விபாதி சௌமியா அஜ்ஞாததண்டா சததம் பிரசன்னா ஸ்திரைண சௌமியேதி விபாதி நாம்னா. ஸ்திரைன்ய சௌமியாயை நமஹ. இந்த நாமா எதுக்கு சொல்லலாம்னு பல பேர் கேட்பா. இது பல உபன்யாசம் முடிச்சுட்டு வரும்போது 2-3 பேர் பேசுவா. அப்போ பேசும்போது சொல்லுவா, எங்கள் ஆற்றுல என் பேத்தி இருக்கா, ஒரு வார்த்தை சொன்னால் 10 வார்த்தை திரும்பி பேசுகிறா, என்ன இவளை வச்சு பண்ணுறதுனே தெரியல, பயமாக இருக்கு இவளை நினச்சிண்டாம்பா பாருங்கோ. சரி, பேத்திக்கு ப்ராக்கெட்டில் பேரனும் போட்டுக்கோங்க, ஏன் பேரனை விட்டு வைக்கணும், அதுக்கு மட்டும் என்ன, எல்லாத்துக்கும் வாய் துடுக்குதான். அப்படி இருக்கும்போது இந்த நாமாவை சொல்லுங்க, மகாலட்சுமி அனுகிரகத்தால் அவளுடைய குணம் வரும். அதுக்கு ஸ்திரைன்ய சௌமியாயை நமஹ. ஸ்திரைன்ய சௌமியாயை நமஹ. இதுக்கு தான் அடுத்த நாமம், அதாவது 88வது திருநாமம் சுபப்பிரதா அப்படின்னு பேர். இந்த சுபப்பிரதாங்கிறதுக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஒரு கதை எடுக்கிறார். அதாவது ஒரு பெரிய தனவந்தர் பெருமாள் கோவில் கட்டணம் நினைச்சார். பெருமாள் கோவில்னா இந்த இடத்துல பெருமாள் பாலாஜியுடைய கோவில், பாலாஜி திருவேங்கடமுடையான். நீங்கள் வடக்குக்கெல்லாம் போயிட்டேன்னா வரதராஜன்னா யாருன்னு தெரியாது, உப்பிலியப்பன்னா யாருன்னு தெரியாது, ரங்கநாதன்னா யாருன்னு தெரியாது, குருவாயூரப்பன் அப்படின்னு சொன்னாலும் தெரியாது, யாரும் தெரியாது. பாலாஜின்னு ஒருத்தர் தான் எல்லாருக்கும் வடக்குல எல்லாம் தெரியும். நீங்கள் எந்த ஊருக்கு போங்கோ, பாலாஜிக்கோ தேக்கே எல்லாம் பார்த்துருக்கோம்ப்பா, மாதாஜி பிதாஜிலேன்னு பாலாஜி வரைக்கும் பார்த்துருக்கோம். ஏன்னா நமக்கு சொல்லும்போது எங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்லும்போது ஸ்ரீனிவாசன் சொல்லி தான் பழக்கம், அந்த பாலாஜி வராது. ஆனால் வடக்குக்கெல்லாம் போயிட்டு உபன்யாசம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் எல்லாம் பண்ணும்போது பாலாஜின்னு சொன்னால் தான் அவளுக்கு புரியும். ஸ்ரீனிவாசன்னு சொன்னால் பாலாஜி பத்தா ஹே, ஏ ஸ்ரீனிவாஸ் கौन है அப்படின்னு கேட்பா. ஏ ஸ்ரீனிவாஸ் वो ही है
அப்படின்னு அவரே தான் சுவாமி அப்படின்னு சொல்லணும். அதனால் பாலாஜி மந்திர் ஒருத்தர் கட்டினார். பாலாஜி மந்திர் கட்டும்போது அந்த ஊருக்கு பெரிய ஆச்சாரியன் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியன் விஜயம் பண்ணியிருக்கார். அப்போ அந்த கட்டினவருடைய பத்னி சொன்னாலாம், வாங்கோ ஆச்சாரியன் கிட்ட போய் தண்டம் சமர்ப்பிச்சுட்டு சமாஸ்ரயணம் பரண்யாசம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓரளவுக்கு பரிச்சயம் இருக்கிறவா கேள்விப்பட்டு போய் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த சமாஸ்ரயணம் பரண்யாசம்லாம் உண்டுன்னு பண்ணிக்கலான்னார். அவர் சொன்னார், கட்டுறது தான் என் பணி, இந்த பரண்யாச சமாஸ்ரயணத்துகளில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டார். பத்னியால் மேலே ஃபோர்ஸ் பண்ண முடியல, விட்டுவிட்டா. ஆச்சாரியன்கிட்ட போனால் ஆச்சாரியன் கேட்டார், ஏன் நீ மட்டும் வந்திருக்க, அவர் வரலையா? இல்லை, அவர் வரணும்னு நினச்சார், ஆனால் அவருக்கு இதில் நம்பிக்கை இல்லைன்னு விட்டார், அதனால் வரமாட்டேன்னு விட்டார். இல்லை சரி விடு, கோவில் கட்டியிருக்கியாமே? கட்டியிருக்கோம். அந்த கோவிலில் பத்மாவதி தாயார் சன்னதி கட்டியிருக்கியோ? இல்லை, அவர் வெறும் பாலாஜி சன்னதி மட்டும்தான் கட்டியிருக்கார், திருவேங்கடமுடையான் சன்னதி மட்டும் கட்டியிருக்கார், அவனை கூப்பிடுன்னார் ஆச்சாரியன். அடுத்த நாள் மாமி கூட்டுன்னு வந்துட்டா. உங்களுக்கு சமாஷண பரண்யாசெல்லாம் பண்ணி வைக்க மாட்டாரா, சத்தியம் பண்ணியிருக்கார், உங்களை வாங்குவோன்னு சொல்லியிருக்கார். கூட்டு, ஏன்னா அந்த ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணுமே. அவர் வந்தார். நீ பத்மாவதி சன்னதியும் கட்டிடுறியா? அவருக்கு கட்டுறதுன்னா ஹாபி, அதனால கட்டிட்டா போச்சுன்னு கட்டினார். கட்டின கையோட ஒரு உபன்யாசத்துக்கு வச்சார். ஏதாவது யாரும் கிடைக்கலைங்கிற பேர் வழியில் என்னை கூட்டு வச்சுட்டார். அதனால் என்னை கூட்டு வச்சார். வைக்கும்போது நான் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துலேருந்து உபன்யாசம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணும்போது பிராட்டி இப்பேற்பட்டவள் அப்பேற்பட்டவள், கருணையே வடிவெடுத்தவள், கருணையே வடிவெடுத்தவள், வடிவெடுத்தவள் வடிவெடுத்தவள் வடிவெடுத்தவள்னு சொல்லி 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 அவரும் கேட்டு 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 அன்றைக்கி ராத்திரி வந்த உடனே சொன்னாராம், இனிமே என்னால் தாழ முடியாது, நாளைக்கே போய் சரணாகதி பண்ணிக்கணும்னார். நாளைக்கு போனார். ஆச்சாரியன்ட்ட சொன்னார், எனக்கு சமாஷணம் நல்ல விஷயம் பண்ணி வை, சுபமான விஷயம் பண்ணி வை. அப்போ பத்னி கேட்டா, ஆச்சாரியனே இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, போன வருஷம் முடியாதுன்னார், இன்னைக்கு அவரே வந்து பண்ணிக்கணுங்கிறார். ஏன்னா நீ சுபப்பிரதாவோட சந்நிதியை கட்டி வச்சிருக்கே. மகாலட்சுமிக்கு சுபப்பிரதான் பேர். அவளை பார்த்தாலே போகிறோம், அவளை பற்றி கேட்டாலே போகிறோம், நல்லது நடக்கும். அதனால் மங்கள தேவதைன்னு பேர் அவளுக்கு. அதனால தான் தீட்சிதர் ஒரு கீர்த்தனையில் எடுக்கிறார், மங்கள தேவதயா த்வயா பஹுமானிதோஹம் ஸ்ரீ மங்கள தேவதயா த்வயா புங்கவ கமலாய போக போக்யாலய ஜங்கமஸ்தாவர லோக ஜனன ஸ்திதலய அஜய மங்கள தேவதய ஹரித்ரா குங்கும வஸ்த்ராலங்கிருத விக்கிரகய தரித்ர துக்கதி மூர்தன்யாஷி வனிகிரகய வரதராஜ கோபால ஹிருதய சரசிஜ கிருஹய வரலக்ஷ்மிய ஹரிஹய குருகுஹ பக்தானுகிரஹய சுரர்ச்சித பதாம்புஜய சுதாசாகராத்மஜய சுரவினுத சிவானுஜய மாயா பீஜய விஜய மங்கள தேவதய. அப்படிங்கிற அந்த கீர்த்தனை இந்த நாமத்துக்கு பொருத்தமாக இருந்தது, சுபப்பிரதா. அதனால் அடியனுடைய ஆச்சாரியன் சொன்ன நாமத்தை சொல்வோம். சுபம் ஹி மோக்ஷ சமச்சேதனானாஸ் அஸ்யாக பிரசாதானாம் ந பவே திருதே சஹ சுபப்பிரதாத்தேன சமீரிதேயம் சுபாய ஜாப்யோ மனுரேஷ நித்யம். சுபப்பிரதாயை நமஹ शुभप्रदायै नमः शुभप्रदायै नमः. 89வது திருநாமம் நிருபவேஷ்ய கதானந்தா அப்படின்னு பேர். இந்த விட்டுட்டேன், அதாவது சரி, 89வது திருநாமம் நிருபவேஷ்ய கதானந்தா அப்படின்னு பேர். இந்த 89வது திருநாமம் நிருபவேஷ்ய கதானந்தாக்கு அடியனுடைய ஆச்சாரியன் துருவனுடைய சரித்திரத்தை எடுத்திருக்கார். நீங்கள் துருவனுடைய சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பேள். ஆச்சரியமான ஒரு பக்த சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும். துருவன் என்பவன் உத்தானபாதனின் பிள்ளை. உத்தானபாதன் கேள்விப்பட்டிருக்கேள். அந்த ராஜாவுக்கு 2 காலம் தோளுக்கு மேலே இருக்கும். உத்தானபாதன், ஆனால் 2 கல்யாணம். மாரீச்சன், சுருச்சி, சுனீதி அப்படின்னு பேர். இந்த சுனீதிக்கு பிறந்தவள் தான் துருவன். சுருச்சிக்கு பிறந்தவன் உத்தமன் அப்படின்னு பேர்.
இந்த உத்தமனுடைய அம்மா அதாவது சுருச்சியை தான் ராஜாவான உத்தானபாதனுக்கு ரொம்ப பிடிக்கும். சுனீதியான முதல் பத்னியை பாத்திரம் தேக்க விட்டுட்டார். அதனால ஒரு நாள் இந்த உத்தமன் என்கின்ற குழந்தை போய் அப்பா தொடையில போய் உட்காந்துண்டுது. அதுக்கு முடியெல்லாம் கோதி விட்டு வேதத்தில் இருக்கக்கூடிய அங்காதங்காத் சம்பவசி ஹிருதயாத் ஹிருதயாதப்பின்னு ஆசீர்வாதம் எல்லாம் பண்றார். இதை தூணுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பார்க்கறது துருவன்கிற அந்த குழந்தை. அதுதான் மூத்த குழந்தை, 4 வயசு. அதுக்கு ஒரு ஆசை, அப்பா நம்மளையும் கொஞ்சம் மாட்டாரான்னு இன்னொரு தொடை மேலே போய் கிடுகிடுன்னு போய் உட்காந்துடுது. அப்போ அந்த சுருச்சி என்ன பண்ணா, அந்த குழந்தை கையை பிடிச்சு இறக்கி விட்டுட்டா. முதல்ல குழந்தைக்கு என்னன்னே புரியல. ஏன் அப்படின்னு கேட்டுது. அப்போ சொன்னா, பரவாயில்ல நீ உட்காந்துட்டு இருக்கலாம், ஆனால் என் வயிற்றுல பிறக்கலையேடா நீ, அந்த பாக்கியம் பண்ணலை, பாத்திரம் தேக்கிற அந்த சுனீதி வயிற்றுல தானே பிறந்த, உனக்கு இந்த பாக்கியெல்லாம் கிடையாது போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா. நம்மளால கண்டுக்காமல் வந்துட்டுருப்போம். இது 4 வயசு குழந்தை, அவ்வளோ இளமும் வயசு குழந்தை. அந்த சுருச்சியின் வார்த்தைகள் ஒன்று காதில் சூலம் மாதிரி பாஞ்சுதான். அதனால தான் தியாகராஜர் சொல்கிறார், சாபத்னிமா சுருச்சி சே கர்ண சூலமேனமாடனோ கன கன ருச்சிர கன கவசன நினோ கன கன ருச்சிர. பொதுவாக வராளி கற்றுக் கொடுக்க மாட்டா. ஏன்னா வராளி கற்றுக் கொடுத்தா குருவுக்கும் சிஷ்யனுக்கும் பேதம் ஏற்படும்னு. ஆனால் இங்கே என்னென்னா, ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே ஏற்பட்டுடுத்தே இந்த வராளியால். அதனால் அந்த குழந்தை போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு, அம்மா சொன்னால், நான் என்னடா பண்ண முடியும், யார் லோகத்துக்கு பிதாவோ அவங்ககிட்ட போய் கேளுன்ட்டா. லோகபிதா யாருன்னு குழந்தைக்கு தெரியல. நேராக வாசலுக்கு போச்சு. நாரதர் இருந்ததா பாகவதம் சொல்கிறது. விஷ்ணு புராணத்தில் சப்தரிஷிகள் உட்காந்துட்டு இருக்கிறதா சொல்கிறா. அவாகிட்ட போய் கேட்டுதான். அவள் சொன்னாலாம், வாசுதேவனை பிரார்த்தனை பண்ணு. இந்த 4 வயசு குழந்தைக்கு வாசுதேவன்னா எப்படி இருக்கும் தெரியாது. அவர் நன்னா இருப்பார், அப்படி சங்கு சக்கரத்தோடு இருப்பார், படபடபடபடான்னு இருப்பார், நன்னா இருப்பார், இப்படிலாம் பிரார்த்தனை பண்ணு, சாப்பிடாம இரு, தூங்காம இரு, குளிக்க என்னெல்லவோ சொல்லி அமிச்சா. அதுவும் 3 மாதத்தில் இப்படி 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 பண்ணி 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 6 மாதத்தில் கடும் தவம் மேற்கொண்டது. அப்போ பெருமாள் பிரத்யக்ஷமானார். துருவன் இன்னும் தவம் பண்ணிட்டு இருக்கு. அப்போது துருவனை எழுப்பணும். பாருங்கோ, பெருமாள் அனுகிரகம் பண்ணும்போது எப்படியெல்லாம் இருக்குன்னு. அந்த குழந்தை கண்ணை திறந்து பார்த்து தான் ரிஷிகள் சொன்னது ஞாபகம் இருந்து தான். அது இருக்கணுமே. பல பேர் நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருவா, அங்கே போனோன்னு எல்லாம் மறந்துவிடும். அதனால இதுக்கு என்னென்னா ஞாபகம் இருக்கே, பெருமாள் தான் வந்திருக்காருன்னு தெரியறது, கருடன் மேலே வந்திருக்காருன்னு தெரியறது. ஏன்னா சாஸ்திரம் சொல்கிறது வேதஸ்வரூபியான கருடன் மேலே தான் வருவராம் பெருமாள். தீட்சிதர் எடுக்கிறார். நீலமேகஜித ஷரீரம் நிரதிஷயானந்தகரம் காஞ்சி நகர விஹாரம் காளீரக்ஷித சோரம் கலிதோஷஹர தீர்த்த பிரபாவ குரு குஹாதினதம் கபில சுகாதி சல்னுத கருடவாரோகம் வரதராஜமுபாஸ்மஹே வனஜா சனாதி பூஜிதம் வரதராஜம் கருடவாரோகம்னு எடுக்கிறார். தேசிகன் எடுக்கும்போது கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானேன்னார். அப்பேற்பட்ட கருடன் மேலே பெருமாள் பிரத்யக்ஷமானார். ஏன்னா அந்த ரிஷிகள் சொல்லி அமைச்சிருக்கா, யாரு கருடன் மேலே வராளோ அவர் தான் வாசுதேவன். இப்போ பகவான் வந்து நடந்து வந்துட்டார்னு வச்சுங்கோ, இது கருடன் இல்லை, அதனால இது பெருமாள் இல்லைங்குமா. அதனால் கருடன் மேலே வந்தார் பெருமாள். ஆனால் பெருமாளை பார்த்த அந்த சந்தோஷத்தில், பெருமாளுடைய கண்ணிலேந்து பிறந்த அந்த கருணையில் துருவனுக்கு அந்த அப்பாவை கட்டி பிடிச்சின்ற ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கோ. அது இது வரைக்கும் வந்துடுத்தான். அது பாவம் ஸ்துதி பண்ணணும்னு நினைக்கிறதான், பண்ண முடியலையா, அப்படியே துக்கம் இது வரைக்கும் தோஞ்சிருக்கான். இப்போ என்ன அழகா சொல்கிறார் பாகவதத்தில், அப்படியே கண்ணில் ஜலம் வரும் அது சொல்லும்போது. பாகவதத்தில் சுகபிரம்மம் சொல்கிறார், சங்கஸ்பர்ஷம் பண்ண கையால் பெருமாள் வந்து அந்த குழந்தையோட கபோலத்தை இப்படி தொடவினாராம். அந்த துக்கம் அப்போ வெளிப்பட்டு ஷோகா ஸ்லோகத்துவமாகத்தான்னு வால்மீகிக்கு சொல்கிற மாதிரி அப்போ தான் அது சொல்கிறது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு அந்த வாயை திறந்து சொல்கிறது. அந்த துருவன் தான் பிற்காலத்தில் பெரிய ராஜாவாகி அம்மாவையும் காப்பாற்றி தம்பியின் மரணத்துக்கும் பழியெல்லாம் இட்டு ஆறுது.
ஏன் அவனுக்கு அப்படி அந்த துருவனுக்கு சின்ன வயசுல அந்த துர்கட்டனை ஏற்பட்டதுன்னா விஷ்ணு புராணத்துல ஒரு கதை சொல்றா. என்னன்னா, அந்த துருவன் போன காலத்துல ஒரு அந்தணன் ஏழையா இருந்தாதான், சின்ன குழந்தையா. அவனுக்கு ஒரு பணக்கார ராஜா பிள்ளையோட சகவாசம் ஏற்பட்டுதான். அந்த பணக்கார ராஜாவின் அரண்மனைக்கு போகும்போது இந்த அந்தண குழந்தை நினைச்சுதான், ஐயோ நானும் ஒரு நல்ல ராஜாவாக மாட்டேனா. இது அந்தணன் வேதத்தை பத்தி யோசிக்காம உட்காந்து சொத்தை பத்தி யோசிச்சுது. பெருமாள் என்ன பண்ணார், அடுத்த ஜென்மத்துல ஒரு பெரிய ராஜா வீட்டு குடும்பத்துல வச்சுட்டு துக்கத்தை கொடுத்து விட்டார். அப்ப என்னாச்சு, அந்த துருவன் என்பவன் பிற்காலத்துல யாகம் பண்ணி தபம் பண்ணி பெருமாளுக்கு தபம் பண்ணி நல்ல ராஜ்யம் பண்ணார். நல்ல ராஜ்யம் பண்ணான் துருவன். அந்த நல்ல ராஜ்யம் பண்ண துருவனுக்கு காரணமாயிருந்தது பெருமாளுடைய அனுகிரகம். பெருமாளுடைய அனுகிரகம் வாத்சல்யமா பெருகுவதற்கு காரணம் நிருபவேஷ்ய கதானந்தான்னு மகாலட்சுமியின் பேர் இருக்கின்றபடியால். நிருபனா ராஜா, ராஜாக்களுக்கு அந்த ஞானத்தை ஊட்டி மகாலட்சுமி பெருமாளின் அனுகிரகத்தை பெறச் செய்பவள், அவளுக்கே நிருபவேஷ்ய கதானந்தான்னு பேர் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுக்கிறார். இது ரொம்ப ரேர் நாமம். இப்போ பேத்திக்கெல்லாம் பேர் இருக்கும்போது நிருபவேஷ்ய கதானந்தா வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் பாக்கி பேரெல்லாம் வச்சுக்கோங்க, இந்த பேரை அனுபவிச்சுக்கோங்க. அதனால் 89வது திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் எடுத்திருக்கார். பிரஜாபாலன சக்தஸ்ய யத் பிரசாதாத் கிருஹே முதஹ நிருபவேஷ்ம கதானந்தா ரமா தஸ்மாத் பிரகீர்த்திதா. நிருபவேஷ்ம கதானந்தாயை நமஹ. நிருபவேஷ்ம கதானந்தாயை நமஹ. நிருபவேஷ்ம கதானந்தாயை நமஹ. அடுத்தது 90வது நாமம் வரலக்ஷ்மி. இந்த வரலக்ஷ்மிக்கு 2 பாடல்கள் ஏற்கனவே பாடிவிட்டேன். முதல் நாள் வந்தவாளுக்கு தெரியும், ஸ்ரீ வரலக்ஷ்மின்னு ஸ்ரீராகத்திலையும். அடுத்தது சௌராஷ்டிரத்தில் நேற்று வரலக்ஷ்மி பஜரேன்னு பாடியாச்சு. இந்த வரலக்ஷ்மி யாரு அப்படின்னா வரங்களை கொடுப்பவள்னு ஒரு அர்த்தம். வரம்னா இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமோ? யாராவது சொல்லுங்களேன். வரன் அல்ல, வரம். அது வரன். வரம், வரம்னா பூன். ஓகே. இன்னொரு அர்த்தம் சிறந்த. ஓகே. அப்புறம் குங்குமப்பூ இருக்கு இல்லையா, சாஃப்ரன், அதுக்கு வரம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். இதுக்கு எங்கள் ஆச்சாரியன் ஒரு கதை எடுத்திருக்கார். ரொம்ப ஆச்சரியமான கதை. ஸ்ரீபாஷ்யக்காரர் கேள்விப்பட்டிருப்பேன். ஸ்ரீபாஷ்யக்காரர்னா ராமானுஜர். ராமானுஜர்னு சம்பிரதாயத்தில் நாங்கள் ஸ்ரீபாஷ்யக்காரரும்போம். ஏன்னா அவர் எழுதிய கிரந்தங்களில் 9 கிரந்தங்களில் தலை சிகரமாக இருக்கக்கூடிய கிரந்தம் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம்னு பேர். இது உண்டித்துக்கு தான். இப்போ சங்கர பகவத் பாதாள் அருளிய பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பேர் இல்லை, சங்கர பாஷ்யம்னு பேர், மத்வ பாஷ்யம்னு பேர். ஆனால் இவர் ஒருத்தருக்கு ராமானுஜ பாஷ்யம்னு பேர் இல்லை, ஸ்ரீபாஷ்யம்னு பேர். ஏன்னு கேட்டால் ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன பண்ணார், அந்த காலத்தில் ராமானுஜர் சிஷ்யனான கூரத்தாழ்வான கூட்டுண்டு வடதேச யாத்திரை கிளம்பினார். அந்த காலத்தில் வடதேசம் போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் சுவாமி, வாகனமே கிடையாதே, எப்படி போகிறது? அதனால் இங்கேருந்து நடந்து போனால் நீங்கள் எங்கே காஷ்மீர் வரைக்கும் நடந்து போயிருக்கார். அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ். போகிற வழியிலலாம் ராத்திரி ட்ராவல் பண்ண முடியாது, அனுஷ்டானம் இருக்கும். போகிற வழியிலலாம் ஆராதனை பண்ணணும். இதெல்லாம் பாவம் மீறிண்டு காஷ்மீர் வரைக்கும் போயிருக்கார். அந்த காலத்தில் காஷ்மீரில் தெருவுக்கு தெரு சம்ஸ்கிருத ஞானிகள் கொட்டி கிடப்பாளாம். அதாவது அந்த ஊரில் நீங்கள் போய் பேச்சே வச்சுக்க முடியாதான், அவ்வளவு திண்ண பேச்செல்லாம் கூட வேதாந்தபரமாக இருக்குமா. திண்ணை பேச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. திண்ணையில் என்ன பேசுவா? என்ன தளிகை நீ உங்கள் காலத்தில் என்ன, அதுதான் திண்ணை பேச்சு. ஆனால் அந்த காலத்தில் காஷ்மீரத்தில் திண்ண பேச்சு கூட வேதாந்தமாக இருக்குமா. இந்த திண்ணையிலேருந்து அந்த மாமா அந்த திண்ணையை கேட்பார், தர்மபூத ஞானத்தை பற்றி விசாரம் ஆயிடுதா? அவர் சொல்லுவார், இல்லை இல்லை சுவாமி, தர்மி ஞானத்தை பற்றி இப்போ விசாரம் பண்ணிக்கோ, அவருக்கு திண்ண பேச்சே இப்படி இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காஷ்மீர் இப்போ என்ன எந்த நிலையில் இருக்குது பாருங்க, கஷ்டமாக இருக்குது கேட்கறதுக்கே. ஹர்ஷன் ஒரு அந்த காலத்தில் ஸ்ரீஹர்ஷன்னு கேள்விப்பட்டிருப்பேள். ரொம்ப ஆச்சரியம். அந்த ஸ்ரீஹர்ஷன் தான் ரொம்ப பிரபந்தம் ரொம்ப நன்னா சாதிச்சார். அவருக்கு சிந்தாமணின்னு ஒரு மணி. இதெல்லாம் பிராசங்கிகமாக சொல்கிறேன், இந்த கதைக்கு சம்மந்தம் இல்லை. அவர் காஷ்மீரத்தை சேர்ந்த ஒரு பண்டிதர் அந்த காலத்தில். அதனால் சிந்தாமணின்னு ஒரு மந்திரம் அவருக்கு, சரஸ்வதி மந்திரத்துக்கு சிந்தாமணின்னு பேர். சிந்தாமணி கிடச்சிடுத்து. சிந்தாமணி மந்திரத்தை யார் சொல்கிறாளோ அவளுக்கு ரொம்ப நன்னா வாக் சாமர்த்தியம் நன்னா இருக்கும், மெமரி பவர் ரொம்ப நன்னா இருக்கும். அதனால் அவருக்கு மெமரி பவர் ரொம்ப ஜாஸ்தி. அவர் ஒரு கிரந்தம் எழுதியிருக்காரு, கண்டன கண்ட காட்யம் அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்காரு. கேள்விப்பட்டிருக்கா இல்லையான்னு தெரியல. கண்டன கண்ட காட்யம் அப்படின்னு ஒன்று உண்டு. அதே மாதிரி நைஷதம்னு ஒரு காவியம் எழுதியிருக்கார். ரொம்ப இம்பார்ட்டண்ட் காவியம், டஃப்பு, ரொம்ப டஃப்பாக எழுதுவார். அவர் என்ன எடுத்து அந்த காலத்தில் ரொம்ப டஃப்பாக எழுதினாருங்கிறதுக்காக ராஜா பார்த்தார், நீ இப்படிலாம் டஃப்பாக எழுதினா யாருக்குமே புரியாதுப்பா, நேர நீ
கொஞ்சம் யூ திங்க், கொஞ்சம் கான்டெம்ப்ளேட் பண்ணு, கொஞ்சம் சிம்பிளாக எழுதுனார். ஹர்ஷனும் சொன்னார், ராஜா சொல்கிறதும் சரிதான், கொஞ்சம் வாஸ்தவமாக சிம்பிளாக எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி போனார். நான் சிம்பிளாக பாட்டு இருந்தால் தான் இப்போ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, யாருக்கும் பிடிக்க மாட்டேங்க. ஊதா கலர் ரிப்பன், உனக்கு யாரு அப்பன், என்ன ஈஸியாக இருக்குது பாருங்க இல்லையா? இந்த மாதிரிலாம் கேட்டால் நல்லா இருக்குது. இவர் மாட்டு கஷ்டமாக அஸ்யேஷானா ஸ்வமசி ஜெகதா சம்ஷயந்தி முகுந்தம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுவாமி, இந்த மாதிரி ரிப்பன் அப்பன்லாம் கேட்டால் தான் நல்லா இருக்குது. அதனால் ஹர்ஷன் போனார். ஹர்ஷன் போய் கேட்ட உடனே ஹர்ஷன் விசாரம் பண்ணார். ராஜாவால் ஹர்ஷனை பிரிஞ்சு இருக்க முடியல. அதனால் சைனிகர்களை கூட்டு ஹர்ஷனை கூட்டுன்னு வான்னார். ஹர்ஷன் ஒரு மாட்டு வண்டி கீழே உட்காந்துட்டு ஏதோ ஷாட்டுன்னு இருக்கார். இந்த இவாளெலாம் கண்டுபிடிச்சிட்டா, ஹர்ஷரே வாங்கோ ராஜா கூப்பிட்றான்னார். ஹர்ஷன் கண்டுக்கவே இல்லை. வாங்கோ என்ன பண்ணின்னு இருக்கேள் அப்படின்னார். அப்போ ஹர்ஷன் சொன்னான், அசேஷ சேஷமுஷம் சிஷே மிஷேன்னர், உளுந்து வடை ஷாட்டுன்னு இருக்கேன்னர். அது சொல்லலாமோனோ? அசேஷ சேஷமுஷம் சிஷே மிஷே, மிஞ்சு போன உளுந்தில் தட்டின எண்ணெயில் பொரிச்ச வடையை நல்லா பிரித்து ஷாட்டுன்னு இருக்கேன்னர். பாருங்க, எங்கே போனாலும் திருந்தலவர். என்னென்னா அப்பேற்பட்ட ஞானி, காஷ்மீரத்தை சேர்ந்தவர். அவர் எப்படி வந்தாருங்கிறதுக்கு மெமரி பவர்க்கு ஒன்று சொல்லுவா. எல்லாம் உபன்யாசத்தை நீங்கள் கேட்குறது ரொம்ப ரேர். ஏன்னா உபன்யாசத்தில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்குலாம் காலக்ஷேபம் வரும்போது எங்கள் ஆச்சாரியன் சொல்லி வந்தது. அதனால் நீங்கள் புஸ்தகத்துலலாம் இப்போ நீங்கள் போய் கூகுளில் போய் சிந்தாமணி, ஹர்ஷா, வடை, அசேஷ சேஷமுஷம் இல்லைன்னா கிடைக்காது. இதெல்லாம் ஒரு ஆச்சாரன்னு சொல்லி அப்படி இப்படி வந்துன்னு இருக்கு. இன்னொன்று என்னென்னா, அந்த ஹர்ஷன் உள்ளுக்குள்ளே நுழையணும்னு நினச்சான். ஃபஸ்ட்டு அவன் வந்து இன்டர்வியூக்கு வரும்போது அந்த ஊர் வித்வான்கள்லாம் பார்த்துட்டா இவன் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கான், வாரணாசிக்கு வந்திருக்கான், அப்போ காஷ்மீரத்துலேருந்து வந்திருக்கான், பெரிய ஆளாக இருக்கான், இவனை உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக நீ வாரணாசி கரையில் உட்காந்துட்டு கங்கையை பார்த்துட்டு கங்கே நமாமி அப்படின்னு பஜனை பண்ணுன்னு விட்டான். பண்ணிகிட்டு இருக்கான் ஹர்ஷன். அப்போ எதிர்க்க ஒரு ப்ளூ கலர் சாரீ மாமி, எல்லோ கலர் சாரீ மாமி கங்கையிலேருந்து தீர்த்தம் எடுக்கணுங்கிறதுக்காக குடத்தோட வந்திருக்கா. ரெண்டு பேருக்கும் ஏதோ சண்டை, லோக்கல் லாங்குவேஜில் சண்டை. லோக்கல் லாங்குவேஜ்னால் அந்த காலத்தில் ஹிந்தியில் சண்டை போட்டிருப்பான்னு வச்சுக்கோங்க, சம்ஸ்கிருதத்தில் போடாமல் ஹிந்தி. இவருக்கு சம்ஸ்கிருதம் மட்டும்தான் தெரியும், ரெண்டாவது மொழியே தெரியாது, ஹிந்திலாம் ஒன்றுமே தெரியாது. காவமே கிசான் ரகுதாத்தா தான் இவர். அதனால் ரகுதாத்தா கேசானபடியால் ஹிந்தி தெரியாது. அதனால் எதிர்க்க உட்காந்துட்டு இந்த மாமிகள் சண்டை போடுறத பார்க்குறாரு. ஆச்சு. இப்போது இது சண்டை பெருசாகிடுச்சு. உடனே மீடியாலாம் வந்துட்டா, கவரேஜ் வந்துட்டுருக்கு. போத் மாமிஸ் ஆர் ஃபைட்டிங் ஃபார் ஸோ லாங். எல்லாரும் வந்தவாளை கேட்குறா, எவ்வளோ நாழியாக சண்டை போட்டுருக்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீள், இந்த மாமி பக்கம் நீங்கள் சாயிறேள், இப்படிலாம் உட்காந்து டிபேட்டு. ராஜா பார்த்தார். ராஜாக்கே டிவி ஆன் பண்ணால் தான் தெரியறது என்ன நடக்கிறதுன்னு. அதனால் இந்த ரெண்டு மாமியும் கூட்டு விசாரம் பண்ணணும்னு நினச்சார். ஆனால் இப்போ யார் இதில் முதல்ல சண்டை ஆரம்பிச்சானே தெரியாதே. அங்கே பார்த்தவாள்லாம் வந்து சொல்கிறா, இல்லை சுவாமி இவ ஆரம்பிச்சாங்கிறா அவ ஆரம்பிச்சாங்கிறா, என்ன சண்டைனே தெரியாது. யாராவது இந்த சண்டையில் என்னென்ன பேசினான்னு சொல்லுவேளான்னு இந்த மாமிகளும் சொல்லிட்டா, நாங்களே ரொம்ப நாளையே சண்டை போட்டுருக்கோம், எங்கே ஆரம்பித்தோன்னே தெரியல, அது மாட்டுக்கு போயிட்டே இருக்குது அப்படிங்கிறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது இந்த ஹர்ஷனை கூட்டா, யார் அந்த அந்த நதிக்கரையில் உட்காந்துருந்தாலும் அவனை கூப்பிடுனா. ஹர்ஷன் வந்தான். ஹர்ஷன் வந்தோன்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தை சொன்னான். எனக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ்லாம் தெரியாது, சம்ஸ்கிருதம் தான் தெரியும். ஆனால் இவ என்ன பேசிட்டான்னு தெரியாது, ஏன்னா இவன் லோக்கல் லாங்குவேஜில் பேசினுட்டா. ஆனால் எப்படி ஆரம்பிச்சுது, என்னென்ன பேசினாங்கிறத நான் அப்படியே ஒப்பிக்கிறேன் பாருங்கன்னுட்டு அப்படியே க்ளீனாக அவள் ஹிந்தியில் என்ன பேசினாலும் இக்கு இச்சு இட்டு இன்னு தீ தா விடாமல் எல்லாத்தையும் சொன்னார். அப்போ தான் அந்த எல்லோ கலர் மாமியும் ப்ளூ, ஆமாம்மா இதுதான் நான் பேசினேன், அதை தான் நான் பேசினேன்னு பார்க்கும்போது ராஜா விசாரப்பட்டார், என்ன விதமான மெமரி பவர் உனக்கு இருக்குது. ஏன்னா அந்த ஹர்ஷன் காஷ்மீரத்தை சேர்ந்தவன். காஷ்மீரில் இருக்கவாளுக்கெல்லாம் அப்படிலாம் இருந்துதான். அதுக்கு பாஷ்யக்காரர் இங்கேருந்து புறப்பட்டு போனார். ஏன்னா அவருக்கு பிரம்மசூத்திரம் எழுதுறதுக்கு ஹி வாண்டட் ஒன் புக். அப்போல்லாம் லைப்ரரிலாம் கிடையாது. ஒரே ஒரு லைப்ரரி பாகிஸ்தான் ஆக்கியூபைட் காஷ்மீரில் இப்போ இருக்குது. அது சுக்குநூறு ஆக்கிவிட்டா, இப்போ விட்டுருங்க அதை. அதுக்கு சாரதா பீட்டம்னு பேர். இருக்குது சாரதா பீட்டத்தில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் லைப்ரரிஸ் அந்த காலத்தை ராமானுஜர் காலத்தில் இருந்து தான். ராமானுஜர் அங்கே போயிட்டார் கூரத்தாழ்வானோட. அங்கே இருக்க வித்வான்கள்லாம் இவருக்கு அந்த புக்கை கொடுக்க மாட்டேன்னு விட்டா. விஷயம் சொல்கிறேனே, நான் வந்து 2011 அப்போது உபன்யாசம் அப்போல்லாம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடிலாம் பாம்பேயில் இருந்தேன். அப்போ சொல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு புஸ்தகம் வேணுமா இருந்தது. அப்போ எனக்கு கிட்ட அந்த புஸ்தகம் இல்லை. ஒரு உயர்ந்த ஒரு பப்ளிகேஷனுடைய லைப்ரரிக்கு போனேன். நான் சொன்னேன், இங்கே ஒரு ரேர் புக், அந்த புஸ்தகத்தை யாருமே படிக்க மாட்டான், அது சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப ரேர் புஸ்தகம். நான் சொன்னேன், சுவாமி என்கிட்ட கொடுங்கோ, ஒன்றும் விலை கொடுத்துருங்கோ, இல்லாட்டா நீங்கள் லைப்ரரி கான்செப்டில் வச்சேன்னா கொடுங்கோ, நான் போய் ஜெராக்ஸ், ஏன்னா அந்த கடையில் ஜெராக்ஸ் இல்லை, நான் ஜெராக்ஸ் பண்ணின்னு வந்துடுறேன். இல்லை யாராவது வந்து கேட்பா. அந்த புஸ்தகத்தை லாஸ்ட்டாக எடுத்தது 1978. சுவாமி யாரும் அதுக்குள்ளெல்லாம் வரமாட்டான்னு கேட்கல. இந்த மாதிரி பல பேர் பிராப்தி விரோதிகள்னு பல பேர் இன்றைக்கும் லோகத்தில் இருக்கா. அதனால் பாஷ்யக்காரருக்கு கொடுக்க மாட்டேன்னு விட்டா. அப்போ பாஷ்யக்காரர் உள்ளே போனார்.
போன உடனே எப்படியோ இவாளெல்லாம் தாண்டின்னு உள்ளே போகும்போது சரஸ்வதி தேவியின் குரல் கேட்டதாம். கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி, பெருமாளுடைய கண்ணு கப்பியாசம்ங்கிறதே அப்படின்னா அர்த்தம் என்னன்னு கேட்கும்போது இவர் சொல்லிட்டார், கப்பியாசம்னா சூரியனின் கிரணங்களை பட்டு மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரையை ஒத்த அழகிய கண்களை உடையவன், அதனால இந்த ஹைகிரீவ விக்கிரகத்தையும் வச்சுக்கோ, போதாயன விருத்தி கிரந்தத்தையும் வச்சுக்கோன்னு கிளப்பி விட்டுட்டா. அந்த புஸ்தகத்தை கொடுத்து பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யம் எழுதும்போது சரஸ்வதி தேவி கூத்தாடினாலாம் அந்த ஊரில். இந்த ஊரில் இருக்கக்கூடிய நீ எழுதின புஸ்தகத்துக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பேர் இருக்கட்டும், அதனால் இந்த ஊருக்கே ஸ்ரீநகரம்னு பேர் இருக்கட்டும். இன்றைக்கி அந்த ஊருக்கு ஸ்ரீநகரம் தானே பேர் ஆச்சு. அப்போ போகிற வழியில் பாஷ்யக்காரர் பார்த்துட்டே போனாராம். போகிற வழியிலெல்லாம் அங்கே சாஃப்ரன், நீங்கள் காஷ்மீர் சாஃப்ரன் கேள்விப்பட்டிருக்கேள் இல்லையா, 2 பக்கமும் வரமாக இருந்துதான். அந்த வரம் 2 பக்கமும் இருக்குது. ஆனால் அவருக்கு கிடைச்சது ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீயான லக்ஷ்மி. அதனால் இந்த அனுகிரகம் பண்ணவள் சாக்ஷாத்து வரம் கொடுக்கக்கூடிய வரலக்ஷ்மி. இந்த இடத்துல வரம்னா குங்குமப்பூன்னு அர்த்தம். அதனால் இந்த குங்குமப்பூ அவ்வளோ வசதி. வரம் கேசரவாச்சி சியாத்து தத்வர்ணா மோத போக்யதாக அஸ்யா பிரசாத தஸ்தத் மத் வரலக்ஷ்மி யமி ரிதா அப்படின்னு எடுக்கிறார். இதுக்கு நான் ஒரு பாட்டு 2 லைன் பாடுறேன். நீங்கள் ரொம்ப ரேர் இது கேட்டது. பல ஞானிகள் இருக்கலாம் பாட்டில் இங்கே, அதனால் க்ஷமிச்சுக்குங்க நான் ஏதாவது தப்பாக பாடினா. இந்த காஷ்மீரில் ஒரு சரஸ்வதி சாரதா பீட்டம் இருக்குன்னு சொன்னேன் பாருங்க, அது கூட இப்போ சுக்குநூறு ஆயிடுத்துன்னு சொன்னேன் பாருங்க. அது 150 வருஷத்துக்கு முன்னாடி முத்துசுவாமி தீட்சிதர் இருந்த போதும் இருந்தது, பாஷ்யக்காரர் இருந்த போதும் இருந்தது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்பவும் இருந்தது. ஏன்னா முத்துசுவாமி தீட்சிதர் ஒரு கீர்த்தனையில் எடுக்கிறார் அந்த காஷ்மீர பீட்டத்தை பற்றி தான் சேவிக்கும் போது. அது என்னங்கிறத பாடுறேன். கலாவதி கமலாசன யுவதி கல்யாணம் கலயது சரவதி கலாவதி பல அதிபல மந்திரரூபிணி பாரதி மாத்ருகா ஷரீரிணி மலாளி விதாரிணி வாக்வாணி மதுகரவேணி வீணாபாணி கலாவதி शरज्योत्स्ना शुभ्राकारा सशिवदना காஷ்மீர விஹாரா அப்படின்னு காஷ்மீர விஹாரான்னு அந்த இடத்துல எடுக்கிறார். அதனால் அந்த காலத்தையும் இருக்கணும். நமக்கு துர்பாகியம், நம்மளால் சேவிக்க முடியாமல் போயிடுது அப்படின்னு எவ்வளவு கோவில்களை நம்ம இழந்திருக்கோம். அதெல்லாம் நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் சொல்லிவிட்டா இன்டாலரன்ஸ் சொல்லப்படாது, அது இழந்துட்டே இருப்போம், டாலரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அப்படி வச்சுட்டு இருக்கா. நம்ம என்ன பண்ணுறது? அதனால் வரலக்ஷ்மி, வரலக்ஷ்மியை நமஹ, வரலக்ஷ்மியை நமஹ, வரலக்ஷ்மியை நமஹ. அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான நாமம் வசுப்ரதா. வசுப்ரதா என்று சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால், இன்றைக்கும் நீங்கள் வைகுண்ட ஏகாதசின்னு கேள்விப்பட்டிருக்கேன். மாதத்தில் 2 ஏகாதசி வந்துடுது. அப்படி ஒரு வருஷத்துக்கு பார்த்தேன்னா 24லேருந்து 25 ஏகாதசிகள் உண்டு. சிலத்துக்கு சர்வ ஏகாதசின்னு பேர், சிலத்துக்கு வைஷ்ணவ ஏகாதசின்னு பேர், ஒன்றுத்துக்கு கைஷீக ஏகாதசின்னு பேர். வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வரும் பொதுவாக. அது நீங்கள் என்ன பல பேர் என்ன சொல்லணும்னா, இந்த வருஷம் வந்துடுத்து அடுத்த வருஷம் வரலேம்பா, வருஷம் வரும். அது நம்ம இங்கிலீஷ் கேலண்டர் கணக்கை வச்சுட்டா தான் ப்ராப்ளம் ஆகிடுது. டிசம்பரில் வரும், இல்லாட்டா ஜான்வரியில் வரும். ஆனால் அந்த மார்கழியில் வந்துடுறதே, அந்த மார்கழியில் வரக்கூடியது தான் வைகுண்ட ஏகாதசி. இன்றைக்கும் பெருமாள் கோவிலெல்லாம் அப்போ தான் அத்தியனோத்சவம் ரொம்ப ஆச்சரியமாக நடக்கும். முன்னாடி 10 நாள், பின்னாடி 10 நாள், இரா 10 பகல் 10ன்னு பண்ணுவா. அப்போது ஆழ்வாருடைய திருவாய்மொழிலாம் நீங்கள்லாம் ஒரு வாட்டி போய் ஸ்ரீரங்கத்திலேயோ ஏதேனும் ஒரு கோவிலில் போய் சேவிச்சுட்டு வாங்க. ஏன்னா அந்த பிரபந்தங்கள்லாம் கேட்கும்போதே எவ்வளவு அழகாக ஆழ்வார்கள் சாதிச்சிருக்கா. இன்றைக்கும் கோவிலில், அதாவது ஒரு காலத்தில் தமிழை கோவிலில் சொல்லக்கூடாது, சம்ஸ்கிருதம் தான் இருக்கணுங்கிற காலகட்டம் இருந்தபோது ஆழ்வார்கள் ராமானுஜர் என்ன பண்ணார்? சம்ஸ்கிருதம் உயர்ந்த மொழி, ஒத்துக்கிறேன், அதுக்காக எந்த மொழியையும் தாழ்த்தி விடாதே, எங்கள் ஆழ்வார் சொன்ன தமிழ் மொழியும் இனிய மொழி, மதுர மொழிங்கிறதுக்காக தமிழுக்காக போராட்டம் பண்ணி கோவில்களில் இன்னிக்கும் சாத்தும் ஒரு அளவுக்கு கொண்டு வர வச்சார். அவள்லாம் தான் கிட்டத்தட்ட தமிழுக்காக போராடினவா. இப்போ நம்ம மாறு தட்டிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது சுவாமி. என்ன நம்ம மாற தட்டினுட்டு குழந்தைகளுக்கெல்லாம் பேர் வைக்கும்போது விதேசங்கள் பேர்லாம் தானே வைக்கிறோம், தமிழ் பேராக வைக்கிறோமோ? வைக்கிறதில்ல. ஆனால் ஆழ்வார்கள் இன்றைக்கும் ராமானுஜர் ஒரு கோவில்லையும், நீங்கள் நான் இப்போது ஆகஸ்ட் செப்டம்பரில் யூஎஸ் போக போகிறேன்.
யூஎஸில் வந்து ஒரு 31 இடங்களில் 58 உபன்யாசம், கிட்டத்தட்ட எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் கிட்டத்தட்ட எல்லாமே பாலாஜி கோவில் தான். பாலாஜி அங்கே பாலாஜி இஸ் ப்ரெசன்ட். பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிறது பாலாஜியை பார்த்தா தான் தெரியும். அண்டார்டிகாவில் தெரில, நமக்கு தெரியல, அதனால் பாக்கி எல்லா இடத்துலையும் அடியன்னு பார்த்துட்டேன். அதனால் இந்தோனேஷியா பாலாஜிலேருந்து சைனாலேருந்து எல்லா இடத்துக்கும் போய் பாலாஜிக்கு ஒரு படமாவது வச்சு ஒரு ஹாலாவது இருக்கும். அதனால் அந்த இடங்களுக்கெல்லாம் போகும்போது நீங்கள் பார்க்கணும், மொழிகள் எந்த ஒரு மொழி எடுத்துக்கோங்க, இட் இஸ் வெரி ராங் டு சே தட் ஒன்லி ஒன் லாங்குவேஜ் இஸ் த பெஸ்ட். அது ரொம்ப தப்பு. அது ஒரு இந்த கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. எல்லா மொழிக்குமே ஒரு தனி அழகுண்டு. அது நீங்கள் கற்றுண்டாதான் அதோட அழகு தெரியும். பல பேர் என்ன சொல்கிறான்னா தமிழ் தான் வேற இருக்கக்கூடாதுங்கிறா. நான் என்ன சொல்கிறேன், நம்ம தாய்மொழி தமிழை கற்போம், இன்னொரு மொழியும் கற்றுப்போமே. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம குழந்தைகள் என்ன, இப்போ உங்கள் குழந்தைகள்லாம் என்ன, நீங்கள் தமிழ்நாட்டிலேயேவா வேலை பார்க்குறது, விதேசங்களில் வேலை பார்க்குறா, வெளி மாநிலங்களில் வேலை பார்க்குறா, வெளி மாநிலங்களில் இருக்கிறவா பல பேர் இங்கே வந்து வேலை பார்க்குறா. அதனால் நமக்கு என்ன ஆயிடுது, நம்ம தாய்மொழி ப்ளஸ் ஒரு 2-3 மொழி தெரிஞ்சுதானே ரொம்ப சுலபமாக இருக்குது பாருங்க, கற்றுக்கலாமே, அதில் என்ன ஒரு தப்பாயிட போகிறது. அதனால் நம்ம மொழி தாய்மொழியை கற்போம், வளர்ப்போம், சந்தேகமே வேண்டாம். பிற மொழியையும் சமயம் இருக்கும்போது கற்றுப்போமே. பகவான் நமக்கு மூளை எதுக்காக கொடுத்துருக்கார், அதில் என்ன சொல்கிறான்னா வைஜானிகர்கள் நம்ம எவ்வளோ படித்தாலும் 2% தான் பிரெயினில் யூஸ் பண்ணுறோமா. அதனால் இன்னும் 98 இருக்குது. அதனால் கிட்டத்தட்ட நிறைய மொழிகள் கற்றுக்கலாம். அந்த மொழிகளில் தமிழ் என்பது ஆச்சரியமான மொழி. அந்த தமிழுக்காக போராட்டம் பண்ணவா என்ன எடுத்து அந்த காலத்தில் சுவாமி தேசிகன் இருந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் அத்தியனோத்சவம் கூடாதுன்னு விட்டா. ஏன்னா எந்தெந்த ஜாதியையோ சார்ந்த நம்மாழ்வாரும் திருப்பானாழ்வாரும் சொன்ன தமிழ் பிரபந்தத்தை கோவில்களில் பாடுவதா கூடாதுன்னு சம்ஸ்கிருத வித்வான்கள் எதிர்த்தா. அப்போ காஞ்சிபுரத்தில் இருந்தார் சுவாமி வேதாந்த தேசிகன். சுதர்சன சூரியனு சுதப்பிரகாஷிகாச்சாரியார் அப்போ வந்து ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். உடனே ஒரு ஓலை எழுதி அனுப்பினர், ராமானுஜ தரிசனம் கஷ்டத்தில் இருக்கு, ஆழ்வார் பிரபந்தங்கள் கஷ்டத்தில் இருக்கு, தேசிகா நீ உடனே புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வான்னார். ஸ்ரீரங்கத்தில் பார்த்தா ஒரு பக்கம் எல்லா சம்ஸ்கிருத வித்வான்கள்லாம் நின்றுருக்கா. ஆழ்வார்கள் விக்கிரகம் கூடாது, ஆழ்வார்கள் எந்த ஜாதின்னு தெரியாது, ஆழ்வார்கள் பாடின தமிழ் கூடாது, கோவில்களில் வேதம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தேசிகன் போனார். எப்படி நீ அப்படி சொல்றேன்னு கேட்டார். அவ சொன்னா எப்படி வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டார். அப்ப தேசிகன் சொன்னார், வேதத்தில் சொல்லியிருக்கு அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, அஜாயமானோ பிறக்காதவன் பகுதா விஜாயத்தே, பலப்படிகளாக பிறக்கிறான். இது வடமொழியில சொல்லியிருக்கு. எங்க ஆழ்வார் எடுத்தார் பிறப்பில் பலபிறப்பு பெருமான் எடுத்தார். வேதத்தில் சொல்லியிருக்கு பரபிரம்மத்துக்கு தாமரையை ஒத்த கண்ணு, கப்பியாசம் புண்டரீகமேவமக்ஷினிங்கிறது. எங்க ஆழ்வார் சொன்னார் அரவிந்த லோச்சனனாம் என் கண்ணன்னர். அந்த இடத்துல அதே அர்த்தத்தை சொன்னார். அதனால என்னெல்லாம் வேதத்தில் இருக்கோ அதே தான் எங்க ஆழ்வார்கள் பாடினா. அப்ப தேசிகன் கேட்டார், உனக்கு அவ வேற ஜாதியை சார்ந்தபடியால் சொன்னது தப்பா தோன்றதான்னு கேட்டார். ஆமாண்ணா, உன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ, சாதுர்வர்ணியம்னு சாஸ்திரத்தில் இருந்தாலும் இதுதான் உயர்ந்த ஜாதி அது தாழ்ந்த ஜாதின்னு பகவான் வாயை திறந்து சொல்லலை. அதனால் எங்கள் ஆழ்வார்கள் எந்த ஜாதியை சேர்ந்திருந்தாலும் அவ சொன்ன கருத்து எங்களுக்கு முக்கியம், அதனால் எங்கள் கோவில்களில் பாடுவோம் முதல்ல சொன்னார். ரெண்டாவது சொன்னார் தேசிகன், 5வது வர்ணத்தை சேர்ந்தவர்னு இங்கே திருப்பானாழ்வாரை எதிர்க்கிறல்ல, அந்த திருப்பானாழ்வார் பாடின அமலநாதி பிரானுக்கு நான் ஒரு அந்தணன் வியாக்கியானம் பண்ணுறேன் பாருன்னு முனிவாகன போகம்னு எழுதினார். அப்புறம் திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளின்னு ஒரு கிரந்தம் எழுதி தேசிகன் சொன்னார், பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத், மொழி எந்த மொழியாக இருந்தால் என்ன, நல்ல விஷயங்களை கூறும் எந்த மொழியாக இருந்தாலும் சிறந்த மொழியே. அதுக்காக தமிழுக்காக போராட்டம் பண்ணவான்னு புரட்சி தலைவர்கள்னு சொன்னால் அவளை தான் சொல்லணும். அவள்லாம் தான் நிஜமாக கஷ்டப்பட்டிருக்கா. நம்மளாம் என்ன சுவாமி கஷ்டப்படுறோம், என்ன மொழிக்காக பண்ணுறோம், ழா வர மாட்டேங்கிறது, மொழி வளம் கலம், ழா வரல நா வரல ழா வரல, என்ன நம்ம தமிழை காப்பாற்றி விட போகிறோம். அவள்லாம் காப்பாற்றினது தான் முக்கியம். அதனால் அப்பேற்பட்ட அத்தியனோத்சவம் நடக்கும்போது நம்மாழ்வார் என்ன பண்ணுவார், பெருமாள் காலில் போய் சரணாகதி பண்ணுவார். பண்றவாளுக்கெல்லாம் வைகுண்டம் போனால் நன்னா சொத்து கிடைக்குங்கிறார். என்ன சொத்துன்னு கேட்டால் அந்த இடத்துல எடுக்கிறார் பெருமாளுடைய திருவடிங்கிற சொத்தான். பெருமாளுக்கு திருவடியில் கைங்கரியம் பண்ணணுங்கிற சொத்தான். எவள் ஒருவளின் ஆசீர்வாதத்தால் நம்மாழ்வார் வைகுண்டம் போனால் நமக்கு அந்த சொத்து கிடைக்கிறதுன்னு சொல்கிறாரோ அவளுக்கு வசுப்பிரதா அப்படின்னு பேர்.
91வது திருநாமம் வசுப்ரதா. நாராயண ஸ்ரீ சரணாம்புஜாக்கியம் தனம் ததிஷ்டம் வசுதத்ஸ்ரிதேப்யா ஏஷா பிரதத்தே கமலா ததஸ்ச வசுப்ரதாம் தாம் முனையோ வதந்தி. வசுப்ரதாயை நமஹ. வசுப்ரதாயை நமஹ. வசுப்ரதாயை நமஹ. அடுத்தது 92வது திருநாமம் சுபா அப்படின்னு பேர். பல பேர் இந்த நாமா வச்சுப்பா, சுபா சுபான்னு வச்சுப்பா. ரொம்ப தாயாருடைய நாமம், வசத்தி நாமம். இந்த சுபாவுக்கு ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் சொல்கிறார், கேட்டுக்குங்க. எங்கள் ஆச்சாரியன் வேலை பார்க்கும்போது தில்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி சென்னப்பட்டினத்தில் இருந்தார். சென்னையில் இருக்கும்போது போகிற வழியில் ஒரு பெரிய டெய்லர் கடை, தைக்கிற கடையில் போய் மேலே டைட்டில் என்னென்னா கடைக்கு பேர் ஜேஷ்டா தேவி டெய்லர்ஸ். அன்றைக்கி நீங்கள் உபன்யாசத்துக்கு வந்தேளா இல்லையான்னு தெரியல, 3வது நாள் 4வது நாள். ஜேஷ்டா தேவின்னா என்ன தெரியும் இல்லையா? மூத்தாள்னு அர்த்தம். மூத்தாள்னா யாருன்னு தெரியும் இல்லையா? வாயை திறந்து சொல்ல வேண்டாம். அதனால் இந்த ஜேஷ்டா தேவி டெய்லர்ஸ் அப்படின்னு வச்சுருக்காரு. எங்கள் ஆச்சாரியனுக்கு ஒரே ஆச்சரியம், இப்படி யாராவது வைப்பாள் ஜேஷ்டா தேவி டெய்லர்ஸ். சரி கேட்கணும்னு நினச்சார். நாழியை எடுத்து கிடைக்கல, டைம் இல்லை, கிளம்பிட்டார். அப்புறம் ஒரு 3 வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி திரும்பி வரும்போது கடையில் போய் பார்த்தா அதுக்கு பேர் மாற்றி வச்சுட்டார் அந்த டெய்லர்ஸ். லக்கி லஸ்டர் டெய்லர்ஸ். லக்கி, முன்னாடி ஜேஷ்டா, இப்போ லக்கி. என்னன்னு புரியல. எங்கள் ஆச்சாரியன் போய் இந்த கடைக்காரரை கேட்டார், சுவாமி இந்த இடத்துல இன்னொரு கடை இருந்தது, ஜேஷ்டா தேவி டெய்லர்ஸ், நீங்கள் பார்த்தேடா? ஏன் இந்த கடைக்காரர் கேட்டார். இப்போ லக்கி லஸ்டர்னு மாற்றி விட்டார் இந்த கடைக்கு, யாருன்னு கேட்டார். அதுக்கு நான் தான் சுவாமி சொந்தக்காரர்னார். ஓஹோ, நீர் தான் சொந்தக்காரரா? ஏன் ஜேஷ்டா தேவின்னு வச்சா? அது பெரிய கதை சுவாமி. நான் ஒரு பெரிய கூட்டத்து தலைவருக்கு தொண்டனாக இருக்கேன். அவர் சொல்கிறார், இந்த ஹிந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பொய், இதெல்லாம் நம்ம எதிர்க்கணும். அதனால் யாரை எதிர்க்கணும்னு அவா சொல்கிறாளோ ஜேஷ்டாதேவிங்கிறத உன் கடைக்கு வச்சுக்கோ, உன் கடை நன்னா இருக்கும்னு சொல்லிட்டா. எங்கள் தலைவர் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக நானும் ஜேஷ்டாதேவி டெய்லர்ஸ்னு வச்சேன். ஒரு மாமி கூட எங்கிட்ட தைச்சிக்கவே இல்லை. இது ஜேஷ்டாதேவின்னு சொன்னால் நானும் கொள்கையில் ரொம்ப எங்கள் தலைவர் தான் எங்களுக்கு எல்லாம் நினச்சிட்டு இருந்துட்டேன். அப்படின்னு இருந்தேன். ஆச்சு, எங்கள் ஆற்றுல ஒரு சொத்தாக குறைய ஆரம்பிச்சுது. என் குடும்பத்தை நடத்த முடியல. கடைசியில் என் பத்னி ஒரு பூஜை பண்ணிட்டு ஒரு விளக்கு ஏற்றுவோம். அந்த விளக்கை கூட நான் அடமானம் வைக்கணும்னு நினச்சேன். என் பத்னி அழுதா, நான் கொண்டு அடமானம் வச்சுட்டேன். அதுவும் என்னால் மீட்க முடியாமல் நான் ஒரு நாள் கடைக்கு போய் கேட்டால் அதை விற்றுட்டேன்னுட்டார். ஆச்சு. அப்புறம் ஒரு நாள் என் பத்னி சொன்னால், சரி நானாவது வேலை பார்க்க போகிறேன்னா, சரி குடும்ப கஷ்டங்கிறதுக்காக என் பத்னியை விட்டேன் சுவாமி. அவளும் போய் வேலை பார்த்துட்டு வந்தவுடனே சொன்னால், இனிமே நான் இந்த வீட்டுக்கு வேலை போக மாட்டேன்னுட்டா. ஏன்னு கேட்டேன். அவள் வேலை பார்க்க போனது என் கொள்கையின் கூட்டத்தின் தலைவரின் வீட்டுக்கு. அவர் வீட்டில் அவருடைய பத்னி நாங்கள் வச்ச அந்த வழக்கை கடையில் போய் வாங்கிட்டு அவள் பூஜை பண்ணிட்டு இருக்கா. அப்போ என் தலைவரை பார்த்து நான் கேட்டேன், தலைவரே, எங்களெல்லாம் நீ பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீர், உம்மை பத்னி மட்டும் பூஜை பண்ணுறாளே, இது சரியான்னு கேட்டேன். என் பத்னியை தடுக்க முடியல, அதனால தான் உங்களை தடுக்கிறேன்னு சொன்னார். அப்போ என் பத்னி சொன்னால், அவள் பத்னியை தடுக்க முடியல, நீ எதுக்கு என்ன தடுக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் தெய்வ பக்தி உள்ளவனாக மாறினேன். இது எங்கள் ஆச்சாரியன் சொன்ன கதை. இது நீங்கள் யாருக்கும் சம்மந்தப்படுத்த வேண்டாம். அதனால் சுபேதி காந்திம் கவயோ வதந்தி சுபம் யு பிருந்தைர் பி வந்தியமானா சுபாய லோகஸ்ய சுபா யதியா சுபேதி நாமாஸ்ய ஜபே சுபம் சியாத். ஆனால் இன்னொரு சந்தோஷம்னா, பிராட்டியை பிடிக்காத வாழ்க்கை ராமானுஜரையாவது பிடிச்சிருக்கே. அதனால சுபாயை நமஹ, சுபாயை நமஹ, சுபாயை நமஹ. இப்படிலாம் பேசி தான் நான் நிறைய இடத்துல மாட்டிக்கிறேன். 93வது திருநாமம் ஹிரண்ய பிராகாரா அப்படின்னு பேர். ரொம்ப ஆச்சரியமான திருநாமம். ஹிரண்ய பிராகாராங்கிறதுக்கு எங்கள் ஆச்சாரியன் ஒரு கதை சொல்கிறார். நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் போனேன்னா 7 மதில்னா தெரியும் இல்லையா, வால். ஸ்ரீரங்கத்தில் ஒரு வால் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இப்படி 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 நீங்கள் எப்படி கணக்கு வச்சுக்கணும்? இந்த லென்த்து பிரெத்து நீங்கள் பொதுவாக ஒரு ரெக்டாங்கிளுக்கு மாதிரி பார்த்துக்கோங்க. லென்த்து பிரெத்து நீங்கள் எவ்வளோ போட்டேன்னா உங்களுக்கு வந்துடும், இவ்வளவு தான் அந்த பார்டருடைய லென்த்துன்னு. அந்த மாதிரி போக போக ஒரு ஸ்ரீரங்கத்துலேயும் மதில் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். நீ கடைசியில் அடைவளஞ்சான் மதிலை பார்த்தேன்னா அது ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும், அவ்வளோ பெரிய மதில். அந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 மதில்கள் உண்டு ஸ்ரீரங்கத்தில். சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோ வாசமானே விமானே
காவேரி மத்தியதேசே மிருதுதர பணிராட் போகபரியங்க பாகே நித்ராம் முத்ராபிராமம் கட்டினிகடசிரஃப் பார்ஷ்வ விநியஸ்த ஹஸ்தம் பத்மா தாத்ரி கராபியாம் பரிச்சித சரணம் ரங்கராஜம் பஜேஹம்னு பட்டர் எடுக்கிறார். சப்த பிராகார மத்திய 7 மதில்களாம். அந்த 7 மதில் இருக்குது. உள்ளுக்குள்ளே அந்த 7 மதிலில் முக்கியமான மதில்களை ஒருத்தர் கட்டியிருக்கா. திருமங்கையாழ்வார் ஒரு மதில் கட்டியிருக்கார். ரொம்ப ஒரு மதில் கட்டி பாக்கி மதிலெல்லாம் என்னெல்லாம் பிஞ்சு பிஞ்சு வந்திருக்கோ, லீக்கேஜ் ஆயிருக்கோ அதெல்லாம் சரிப்படுத்தினார் திருமங்கையாழ்வார். திருமங்கையாழ்வார் மதில்கள் கட்டின உடனே பிராட்டி பெருமாள் பார்த்து சொல்கிறார், பாத்தியா கட்டியிருக்கான், எவ்வளோ அழகாக கட்டியிருக்கான். திருமங்கையாழ்வார் அந்த இடத்துல வந்தவுடனே பெருமாள் சொன்னார், நீ எவ்வளோ அழகாக கட்டியிருக்க பாருடா அப்படின்னார். அப்போ ரொம்ப வருத்தம், என்னமோ நான் பெரிய விஷயம் பண்ண மாதிரி கருங்கல்ல கட்டியிருக்கேன் அப்படின்னார் ஆழ்வார். நீ போய் வெளியில் பார்த்துட்டு வா, கருங்கல்ல தான் கட்டியிருக்கியான்னு. வெளியில் போய் பார்த்தாராம் திருமங்கை ஆழ்வார். 7 மதிலும் மின்றதான் ஸ்வர்ணம் மாதிரி. அப்போ எப்படின்னு கேட்டார் திருமங்கை ஆழ்வார். நம்ம ரங்கநாயகி சொன்னா, நம்ம குழந்தை கட்டியிருந்தது கல்லா இருந்தாலும் எனக்கு பொண்ணு மாதிரி தான்னு சொன்னா, அதனால உன்னுடைய பிராகாரங்கள்னா ஸ்வர்ணமானபடியால் இதை அனுகிரகம் பண்ணவள் ஹிரண்ய பிராகாரா அப்படின்னு பேர். அதனால பிராகாராஷ்ட ஹிரண்யேன கல்பிதா கமலாகிருஹே கமலாதேன ஹிரண்யஃ பிராகாரேதி சமீரிதா ஹிரண்யஃ பிராகாராயை நமஹ ஹிரண்யஃ பிராகாராயை நமஹ ஹிரண்யஃ பிராகாராயை நமஹ. இன்னும் 2 நாமந்தான். நீங்கள் அப்புறம் கிளம்பிடலாம், கவலைப்படாதீங்க. கரெக்டாக 2 நேம்ஸ் தான். பல பேர் இப்படி நாழி பார்த்துட்டுப்பா அவர் குனியும் போது கிளம்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக. அதனால் வேண்டாம். அதனால் 99, ஏன்னா அடியேனும் ஒரு காலத்தில் அங்கே உட்காந்துட்டு வந்தானே, அதனால் அந்த சைக்காலஜி தெரியும். உங்களுக்கெல்லாம் வீடில் நிறைய வேலை இருக்கும். இன்னும் 2 நாமம் முடிச்சுடலாம், அவ்வளோதான். நீங்கள் கேட்டுட்டு போனீங்கன்னா தனதானிய கரி சித்தி. நீங்கள் ஆற்றுக்கு போனால் அப்படியே சுட 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 மைக்ரோ அவனில் சூடு பண்ணியாவது தளிகை ரெடியாக இருக்கும். அதனால் 94வது திருநாமம் சமுத்திர தனயா. 94வது திருநாமம். இந்த சமுத்திர தனையாக்கு நீங்கள் முன்னாடி ஞாபகம் இருக்கான்னு தெரியல, க்ஷீரோத சம்பவா அப்படின்னு ஒரு நாமம் வந்துதா. நான் அதை சொன்னேன். அது பொதுவாக நீங்கள் சொல்லும்போது காமாட்சின் குரோத சம்பவாம்னு சொல்லுவேள். அது தப்பு. பிராச்சீன பாட்டம் அது கிடையாது. க்ஷமாம் க்ஷீரோத சம்பவாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த க்ஷீரோத சம்பவாம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அதுக்கு தான் இந்த இடத்துல சொல்கிறார் ரொம்ப ஆச்சரியமாக, சமுத்திர தனையா. க்ஷீரோத சம்பவானா பார்க்கடலில் தோன்றியவள், சமுத்திரத்தனையான சமுத்திரத்தில் தோன்றியவள். சமுத்திரம்னா பொதுப்பட, இதே பார்க்கடல்னு சொன்னால் க்ஷீர சமுத்திரம். ஏன்னா சமுத்திரமே நமக்கு பாகவதத்தில் சொல்லும்போது ஒரு விதமாக சொல்கிறா. எப்படின்னா சில சமுத்திரம் உப்பு ஜலத்தால் இருக்குமா, சில சமுத்திரம் துவீபங்களை சுற்றி வெண்ணெய் இருக்குமா, சிலதை சுற்றி நெய் இருக்குமா, சிலதை சுற்றி பால் இருக்குமா, இப்படிலாம் சொல்கிறா. அதில் பார்க்கடல்னு ஒன்று. ஆனால் ஒன்று, சமுத்திரம்னு ஏகஜாத்தின்னு பார்த்தேன்னா பொதுவாக சமுத்திரங்களுக்கு பெண்ணாக இருக்கக்கூடியவள் தாயார். தாயார் உங்களுக்கு தெரியும், பார்க்கடலை கடையும் போது வந்தாள். அது எதுக்கு சமுத்திரத்தனையான்னு பொதுப்படையாக சொல்லணும்னு கேட்டேன். எங்கள் ஆச்சாரியனுடைய ஆச்சாரியன், அதாவது அவருடைய திருத்தகப்பனார் பிராச்சாரியன் ஸ்ரீநிதி சுவாமி ஒரு காலத்தில் அஷ்டலக்ஷ்மி கோவிலில் போய் உபன்யாசம் பண்ணார். அஷ்டலக்ஷ்மி கோவில் எந்த பக்கத்தை நோக்கி இருக்குது? பே ஆஃப் பெங்காலை நோக்கி இருக்குது. பே ஆஃப் பெங்கால் என்ன, பாலா, சாதாரண உப்பு ஜலம்தான். அதனால் அந்த இடத்துல பாருங்க, பார்க்கடலில் துயில்பவள், பார்க்கடலிடத்தில் தோன்றியவள் தாயாருன்னு தான் கேள்வி. பொதுவான சமுத்திரத்தில் தோன்றியவள் எங்கேன்னு கேட்டார். அப்போ தான் எங்கள் ஆச்சாரியனுடைய ஆச்சாரியன் சாதிச்சாராம், திருப்பாவையில் கடைசி பாசனம் எப்படி ஆரம்பிக்கும்? வங்கக்கடல் கடைந்த மாதவன் ஆரம்பிக்கும். வங்கம்னா பொதுவாக வங்கன கப்பல்னு அர்த்தம். கப்பல்கள் நிறைய இருக்கக்கூடிய கடலுக்கு வங்கக்கடல்னு பேர். ஒன்றும் பல பேர் என்ன சொல்கிறான்னா, அந்த தேசத்துக்கு அங்கதேசம்னு பேர். அங்கதேசம் மருவி பங்கதேசமாச்சு, பங்கம் தான் வங்கம். அதனால் வங்கக்கடல், கடலில் குறைந்தெழுத்த தாழ்வு மண்டலம் இதெல்லாம் சொல்கிறான் பாருங்க. அந்த வங்கக்கடலுங்கிறது பே ஆஃப் பெங்கால். வங்கம்னா நிறைய கப்பல் இருக்கக்கூடிய இடம். அதனால் தாயார் என்ன பண்ணாலாம், நான் பம்பாயிலேயே இருக்கேன், சென்னப்பட்டணத்துக்கும் வரணுங்கிறதுக்காக அஷ்டலக்ஷ்மியாக இந்த வங்கக்கடலை நோக்கி வந்ததால் சமுத்திரத்தனையாங்கிறார். இன்னொரு அர்த்தம், சமுத்திரராஜா என்ன பண்ணார், பார்க்கடலிலிருந்து தோன்றிய மகாலட்சுமி கையில் ஒரு மாலையை கொடுத்தார். ரொம்ப ஆச்சரியமான மாலை. அந்த காலத்தில் ஸ்வயம்வரம்லாம் என்ன பண்ணால், பெண்ணு நிற்கணும், மாப்பிள்ளை 10 பேர் நிற்கணும், இவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ கல்யாணம். இப்படிலாம் பண்ணால் ஆண்களுக்கு எவ்வளோ இன்சல்ட் பாருங்க இல்லையா? நம்ம போய் நிற்கிறோம், கடைசி ரிஜெக்டடா
போச்சா இந்த வாட்டியும் வாங்கோ அப்படின்னு சொல்லுவா. அதனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த காலத்தில் அப்படிலாம் பண்ணியிருந்தா, பண்ணிந்தவர்களும் வீரர்களாக இருந்தா. அப்படிலாம் இந்த காலத்தில் பண்ணால் ஒரு ஆணுக்கும் கல்யாணமே ஆகாது சத்தியமாக. இந்த ஸ்வயம்வரம்லாம் வச்சா, அந்த காலத்தில் வச்சா கையில் மாலையை கொடுத்துட்டா, மகாலட்சுமி கையில் மாலையை வச்சுட்டுருக்கா. அப்பா தானே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா அவருக்கு எல்லாரோடையும் கான்டாக்ட்ஸ் ஜாஸ்தி, நல்லா சோஷியல் நெட்வொர்க்கிங்லாம் இருக்குது, அதனால் பண்ணி வைக்கிறார். அதுக்கு புரந்தரதாசர் ஒரு கீர்த்தனை எழுதியிருக்கார், எப்படி அவள் கல்யாணம் பண்ணிண்டாங்கிறத. அதை ஒரு மாதிரி உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பாடுறதே சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போது முதல்ல பிராட்டியை பார்த்துட்டு அப்பா திருத்தகப்பனார் சமுத்திரராஜா கேட்குறார். சமுத்திரராஜா தன் பெண் சமுத்திர தனையா கிட்ட கேட்குறார், இவரை பண்ணிக்கிறியா? இவர் யாரு? பதரிகாசிரம பெருமாள் அப்படிங்கிறார். அப்பா ரொம்ப குழுன்னு இருப்போம்ப்பா, எனக்கு வேண்டான்னு விட்டா. சரி, அடுத்தது அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரனை பண்ணிக்கிறியா கேட்டார். நன்னா இருக்குப்பா, டிசம்பர் 6 ஆயிடுத்துனாலே பயமாக இருக்குப்பா, அதனால் வேண்டான்னு விட்டா. சரி, அடுத்தது துவாரகாவில் இருக்கக்கூடிய பெருமாளை பண்ணிக்கிறியா? ஸ்ரீநாத் ஜி கேள்விப்பட்டிருக்கேளா? துவாரகால ஸ்ரீநாத் ஜி பண்ணிக்கிறேளா? பண்ணிக்க மாட்டேன்னுட்டா. ஏன்னு கேட்டார் அப்பா. அப்பா அவர் சப்பன் போக் கேள்விப்பட்டிருக்கேளா? அந்த நீங்கள் துவாரகாக்கெலாம் போயிட்டேன்னா எப்போ திரை போடுவானே தெரியாது. இப்படி இங்கே சேவிச்சுட்டு போய் திரையை போட்டுருவா, மறுபடியும் திரையை திறப்பா, சேவிச்சுட்டு போய் திரையை போட்டுருவா. என்ன சுவாமி இப்போ தானே திரையை திறந்துட்டு போட? இல்லை, கிருஷ்ணன் சாப்பிட்றார் அப்படின்பா. இப்போ தானே சாப்பிட்டார்? இல்லை, அவர் பாவம் சாப்பிட்டுட்டே இருப்பார். 64 விதமான பண்டங்கள், சப்பன் போகுன்னு பேர், அதுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பார். அதுவும் இங்கே ராஜஸ்தான் பக்கம்லாம் போயிட்டேன்னா தால் பாட்டி சூர்மான்னு ஒன்று உண்டு. அந்த தால் பாட்டி சூர்மா, ஏன்னா நான் பிலானியில் தானே படித்தேன், அது ஒரு பேசன், அதாவது இந்த கடலை மாவில் ஒரு லட்டு மாதிரி பண்ணுவா. அதென்னா உடைப்பா, உடைச்சுட்டு என்ன குத்துறான்னு பார்த்தேன்னா கொஞ்சம் வெல்லம் மாதிரி கொஞ்சம் பருப்போடு சேர்த்துட்டு இவ்வளவு பெரிய தொன்னையில் சுட நெய்யை கொண்டு அதில் குத்திடுவா. இப்போ சாப்பிடும்பா. இதை சாப்பிட்டா ஒரு 2 மணி நேரத்துக்கு மந்தமாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டு வச்சிருக்காரு இந்த ஸ்ரீநாத்ஜி. க்ஷீராப்தி கன்னிகை சொன்னா, அப்பா அவர் சாப்பிட்டுட்டே இருக்கார், ஆத்துக்காரர் சாப்பாட்டு ராமனாக இருந்தால் என்ன பண்ணுறது பாருங்க. அதனால இவர் தளிகை பண்ணி போட்டுட்டே இருக்கணும், வேண்டான்னு விட்டான். சரி, பண்டர்பூரில் இருக்கக்கூடிய விட்டலனை பண்ணிக்கிறியான்னு கேட்டார். ஏன்னா இவர் பாடினார் நாம்தேவ், माझे मनोरथ पूर्ण करी देवा केशवा माधवा नारायण, माझे मनोरथ पूर्ण करी देवा नाही नाही माझा आणिके सुयरा, नाही नाही माझा आणिके सुयरा, न करी अभेरा पांडुरंग केशवा माधवा नारायण, माझे मनोरथ पूर्ण करी देवा, अनाथांसनाथ होशी तू दयाळ, किती वेळोवेळ प्रार्थू आता बरी கேசவா மாதவா அப்படின்னு விட்டலனை பாடியிருக்கா அபங்கில். அந்த விட்டலேஸ்வரன் பாண்டுரங்கனை பண்ணிக்கிறியான்னு கேட்டார் அப்பா. இல்லைப்பா, அவர் ஒத்த செங்கல்ல நின்றுருக்கார், எனக்கு எங்கே இடம் கொடுப்பார், வேண்டான்னுட்டா. சரி, பூரி ஜெகநாத் புருஷோத்தம க்ஷேத்திரம்னு பேர். ஒரிசாவுக்கு போனேன்னா ஜெகநாதன்னு பேர் பெருமாளுக்கு. பூரி ஜெகநாத் ரொம்ப சத்தியான க்ஷேத்திரம். அந்த ஜெகநாதனை பண்ணிக்கிறியான்னு கேட்டா. வேண்டாம்ப்பா, கூட நாத்தனார் சுபத்ரா இருக்கா. யோசிச்சு பாருங்களேன், ஆற்றுல கூடவே நாத்தனார் இருந்தால் எவ்வளோ கஷ்டம். இல்லை, நன்னா இருந்தால் தேவையில்லை, அதனால் நினச்சி பாருங்க எவ்வளோ கஷ்டம். வேண்டான்னு விட்டா. திருவேங்கடமுடையான் வெங்கடேஷனை பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டார் அப்பா. அப்பா, நான் போய் நின்னா கூட என்னை ஜரகண்டின்னு தள்ளி விட்டுருவாப்பா, வேண்டாம். யோசிச்சு பாருங்களேன், பிராட்டி ஆத்துக்காரி 500 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு பெருமாளை சேவிக்கணும்னு எப்படி இருக்கும். திருப்பதியில் தாயாருக்கும் டிக்கெட் உண்டுன்னு ஆக்கிடுவாப்பா, வேண்டாம். சரி, அதுவும் வேண்டான்னு விட்டேன். சரி, குருவாயூர் அப்பன் அவர் ரொம்ப அழகாக ஆச்சரியமாக இருக்காரு. அப்பா, அது 1.5 அடி, நான் 3 அடி. யோசிச்சு பாரு, இவரை நான் வச்சுட்டு போகிறதா, அவர் என்ன வெளில கூட்டின்னு போகிறா, வேண்டான்னு விட்டா. சரி, காஞ்சி வரதனை பண்ணிக்கிறியா? பண்ணிப்பேன், ஆனால் கொஞ்சம் பட்டுன்னு ஆகிடும்பா அப்படின்ட்டா. ஏன்னா அவள் காஞ்சிபுரத்தில் இருக்காரு ஒன்றும். அதனால் சரி, ஸ்ரீரங்கநாதனை பண்ணிக்கிறியான்னு கேட்டார். கொஞ்சம் நன்னா இருக்கேப்பா, தேவலை, ஏன்னா அது திரிபாத் விபூதியாக இருக்குது, பண்ணிக்கிறேன் நாளாம். இந்த வார்த்தையை, இந்த பேச்சை அப்படியே புரந்தரதாசர் எடுத்திருக்கார். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேள்.
ಕ್ಷೀರಾಬ್ಧಿಕನ್ನಿಗೆ ಶ್ರೀ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಯಾರಿಗೆ ವಧುವಾಗುವೆ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಯಾರಿಗೆ ವಧುವಾಗುವೆ ಶರದಿ ಬಂಧನ ರಾಮಚಂದ್ರ ಮೂರ್ತಿಗೋ ಪರಮಾತ್ಮ ಅನಂತ ಪದ್ಮನಾಭನಿಗೋ ಸರಸಿ ಜನಾಭ ಶ್ರೀ ಜನಾರ್ದನ ಮೂರ್ತಿಗೋ ಉಭಯ ಕಾವೇರಿ ರಂಗಪಟ್ಟಣದ ಸರಿಗೋ ಚೆಲುವ ಮೂರುತಿ ಬೇಳೂರ ಚೆನ್ನಿಗರಾಯನಿಗೋ ಗೆಳತಿ ಹೇಳು ಶ್ರೀ ಉಡುಪಿ ಶ್ರೀ ಕೃಷ್ಣರಾಯನಿಗೋ ಇಳೆಯೋಳು ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲರಾಯನಿಗೋ ನಳಿನಾಕ್ಷಿ ಹೇಳಮ್ಮ ಬದರಿ ನಾರಾಯಣಗೋ ಶರಣಾಗತ ರಕ್ಷಕ ಶಾರ್ಗಪಾಣಿಗೋ ವರಗಳ ನೀಡುವ ಶ್ರೀನಿವಾಸಗೋ குருக்குலாந்தக ராஜகோபாலமூர்த்திகோ. பாட்டு சுமாராக இருந்தாலும் நீங்கள் ஓடியே இப்போ போக முடியாது வெளியில். ஸ்திரವಾಗಿ புரந்தர ವಿಠಲರಾಯನಿಗೋ ಕ್ಷೀರಾಬ್ಧಿ ಕನ್ನಿಗೆ ಶ್ರೀ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ யாரிகே வதுவாகுவே அப்படின்னு கேட்டாராம். அப்பேற்பட்ட மகாலட்சுமி பெருமாளை மணந்தாளாம். அப்பேற்பட்ட மகாலட்சுமியின் 94வது திருநாமம் சமுத்திர தனயா அப்படின்னு பேரு. அந்த சமுத்திர தனயா மதிதா துததேர திருதா மாதவி பிரேயசி ரமா முனிபிஃப் கதிதா தஸ்மாத்து சமுத்திர தனயாக்கியா அப்படின்னு இந்த இடத்துல ஆச்சரியமா சமுத்திர தனயாங்கிற நாமாக்கு அர்த்தம் சொல்லியிருக்கார். சமுத்திர தனயாயை நமஹ. சமுத்திர தனயாயை நமஹ. சமுத்திர தனயாயை நமஹ. இன்றைய கோட்டா 14 நாமாக்கள் ஆயிடுத்து. இன்னும் 95வது நாமாலேருந்து 108வது நாமா 14 நாமா நாளைக்கு சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது நேத்தே சொன்ன மாதிரி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் புஸ்தகம் கையில் இருக்கான்னு பாருங்கோ, இல்லாட்டா இன்டர்நெட்டில் இருக்கான்னு பாருங்கோ. வச்சுண்டுட்டேன்னு வச்சுங்கோ. நாளைக்கு நம்ம ஒன்று ஸ்தோத்திரமாக சேவிக்கலாம். ஸ்தோத்திரமாக எப்படி சேவிப்போம்? பிரகிருதிம் விகிருதிம் வித்யாம் சர்வபூதஹித பிரதாம் ஸ்ரத்தாம் விபூதிம் சுரபிம் நமாமி பரமாத்மிகாம் வாச்சம் பத்மாலயாம் பத்மாம் சுச்சிம். ஆனால் இவ்வளோ வேகத்தில் சொல்ல மாட்டேன், மெதுவாக தான் சொல்லுவேன். சுச்சிம் ஸ்வாஹாம் ஸ்வதாம் சுதாம் தன்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் நித்ய புஷ்டாம் விபாவரீம் அதிதீம் ச திதீம் தீப்தாம் வசுதாம் வசுதாரிணீம் நமாமி கமலாம் காந்தாம் க்ஷமாம் க்ஷீரோத சம்பவாம் அப்படின்னு அந்த ரீதியில் சேவிப்போம். ஒன்று. ரெண்டாவது பிரகிருத்யை நமஹ விக்ருத்யை நமஹ வித்யாயை நமஹ சர்வபூதஹித பிரதாயை நமஹ அப்படின்னு நாமாவளியாக சேவிப்போம். 2 விதத்துக்காகவும் நீங்கள் புஸ்தகம் எடுத்துன்னு வந்தேன்னா நல்லாயிருக்கும். ஒருவேளை மறந்துட்டேன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க வாழ்க்கை இந்த சின்ன குழந்தைகள்லாம் நான் காமிக்க மாட்டேங்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. பக்கத்தில் இருக்க வாழோடு ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஒன்றா சொல்லலாம். நாளைக்கு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.